நாம் ஜெபம் செய்வோம். हम प्रार्थना करेंगे। ஹalleluya. Hallelujah. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். धन्यवाद के साथ स्तुति करेंगे। நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். धन्यवाद के साथ स्तुति करेंगे। மீண்டுமாய் எங்களுக்கு ஒரு ஆராதனை நேரத்தை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். दोबारा एक आराधना का मौका दिया प्रभु, आपके लिए धन्यवाद करते हैं। ஜனங்கள் ஒருமித்து வாசம் செய்கிற இடம் எத்தனை ராஜா இன்பமாய் காணப்படுகிறது। और परमेश्वर आपके लोग कितने लोग परमेश्वर आराधना करते हैं, परमेश्वर कितना मिठास नाम है परमेश्वर। இன்றைக்கும் எங்கள் மத்தியில் உம்முடைய தூய பிரசன்னம் வந்து और இறங்குவது। आज भी परमेश्वर आपकी तो ये प्रशंसा हमारे बीच में करने पाए। பாடுகிற பாடல்களின் நிமித்தம் जब हम स्तुति गीत को गाते समय पर परमेश्वर, உம்மை ஆராதிக்கின்ற வேளைகளில் और जब आपको आराधना करते समय पर, உம்முடைய வசனத்தை தியானிக்கின்ற பொழுது और आप वचन के ध्यान करते समय पर, தேவரீர் எங்களோடு இடைப்பட்ட நீர் பேசும்। परमेश्वर आप हमसे आकर बात करिए। எங்களில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும்। और परमेश्वर आप एक बदलावट को दीजिए। எங்களை நீ நினைத்து ஆசீர்வதியும்। और परमेश्वर हमको याद करके आशीष करिए இந்த परमेश्वर। ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை தீய சக்திகளையும் और ये आराधना के विरोध में कोई भी गंदी क्रिया हो, இயேசு கிறிஸ்து பலமுள்ள நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கும்। यीशु नासरी के नाम से भगा के फेंकते परमेश्वर। உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்। और आपकी प्रशंसा हमारे बीच में रहने पाए। எங்களை ஆளுகை செய்யும்। आप हमको चलाइए இயேசு परमेश्वर। கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே। यीशु मसीह के नाम से पिता, ஆமென்। आमीन। हम बैठेंगे। இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை। இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை। பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே। மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்। சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக எந்தன் முந்தனுக்கின்றேன்। சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை முந்தனுக்கின்றேன்। பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே। மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்। எருசலேம் குமாரிகள் எத்தனை வளைந்தோராய், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றால்। எருசலேம் குமாரிகள் எத்தனை வளைந்தோராய், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றால்। பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே। மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்। லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால்। லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால்। பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே। மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்।
நீர்மேல் காணும் கூமிழி போல் மின்னும் ஜட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதியடித்தால் நீர்மேல் காணும் கூமிழி போல் மின்னும் ஜட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதியடித்தால் பூரண அழகுள்ளவரே பூவிலெந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன் தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே நேசரே நிர்வேகம் வந்து என்னை சேருமே தினந்தோறும் உம்மில் உள்ள என்னில் அன்பு பொங்குதே நேசரே நிர்வேகம் வந்து என்னை சேருமே பூரண அழகுள்ளவரே பூவிலெந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன் हालेलुया 153 गीत गाएंगे हिंदी में प्रभु का धन्यवाद करूंगा प्रभु का धन्यवाद करूंगा उसकी संगति में सदा रहूंगा साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा प्रभु का धन्यवाद करूंगा ना देखी मुझे दुनिया कभी भी खुशी शांति ना देखी मुझे दुनिया कभी भी कोई कुछ और शांति मेरे यीशु के साथ धन्य संगति में सदा मिलती खुशी मुझको मेरे यीशु के साथ धन्य संगति में सदा मिलती खुशी मुझको प्रभु का धन्यवाद करूंगा उसकी संगति में सदा रहूंगा साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा प्रभु का धन्यवाद करूंगा मेरे जिंदगी की हर परेशानी में आशा का द्वार मेरे जिंदगी की हर परेशानी में खुल जाता है आशा का द्वार कभी ना डरूंगा कभी ना हटूंगा चाहे जान भी ना पड़े कभी ना डरूंगा कभी ना हटूंगा चाहे जान भी देना पड़े प्रभु का धन्यवाद करूंगा उसके संगति में सदा रहूंगा साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा प्रभु का धन्यवाद करूंगा कितना अच्छा है वो कितना धन्य है वो यीशु ही मेरे जीवन का साथी कितना अच्छा है वो कितना धन्य है वो यीशु ही मेरे जीवन
साथी। मेरी जरूरतों को पूरी करता है वो, कोई घटी नहीं मुझको। मेरे जरूरतों को पूरी करता है वो, कोई घटी नहीं मुझको। प्रभु का धन्यवाद करूँगा, उसकी संगति में सदा रहूँगा। साथ चलूँगा मैं जय जरूर पाऊँगा, साथ चलूँगा मैं जय जरूर पाऊँगा। प्रभु का धन्यवाद करूँगा। मेरी आयु के दिन पग पग में सदा तेरी सेवा तो पूरी करूँगा। मेरी आयु के दिन पग पग में सदा तेरी सेवा तो पूरी करूँगा। एक बत्ती समान जलता रहूँगा, महिमा मेरी कामना। एक बत्ती समान जलता रहूँगा, तेरी महिमा मेरी कामना। प्रभु का धन्यवाद करूँगा, उसकी संगति में सदा रहूँगा। साथ चलूँगा मैं जय जरूर पाऊँगा, साथ चलूँगा मैं जय जरूर पाऊँगा। प्रभु का धन्यवाद करूँगा। हालेलुया। 114 सहारा मुझको चाहिए, सहारा मुझको चाहिए। सहारा दे मुझे खुदा, सहारा मुझको चाहिए। सहारा दे मुझे खुदा, मुझे संभाल में गिरा, मुझे संभाल में गिरा, मुझे संभाल में गिरा, मुझे संभाल में गिरा। सहारा मुझको चाहिए, सहारा दे मुझे खुदा। कठिन रास्ते बहुत, हर एक मोड़ पर कतर। कठिन रास्ते बहुत, हर एक मोड़ पर कतर। अंधेरे छायों को हटा, दिखा दे मुझको असर। मुझे संभाल में गिरा, मुझे संभाल में गिरा, मुझे संभाल में गिरा, मुझे संभाल में गिरा। सहारा मुझको चाहिए, सहारा दे मुझे खुदा। सहारा मुझको चाहिए, सहारा दे मुझे खुदा। जहाँ के रास्ते में अकेले चल ना पाऊंगा, जहाँ के रास्तों में अकेले चलना चाहूँगा। अगर जो चलना चाहूँगी, फिसल के गिर में जाऊँगा। मुझे संभाल में
मुझे संभाल, मैं गिरा, मुझे संभाल, मैं गिरा, मुझे संभाल, मैं गिरा, सहारा मुझको चाहिए, सहारा दे मुझे खुदा, सहारा मुझको चाहिए, सहारा दे मुझे खुदा। ये बोझ जो गुनाहों का मैं लेके आज चल रहा, ये बोझ जो गुनाहों का मैं लेके आज चल रहा, उठाएगा कर कोई वह तो ये है खुदा, मुझे संभाल, मैं गिरा, मुझे संभाल, मैं गिरा, मुझे संभाल, मैं गिरा, मुझे संभाल, मैं गिरा, सहारा मुझको चाहिए, सहारा दे मुझे खुदा, सहारा मुझको चाहिए, सहारा दे मुझे खुदा। நாம் இருக்கின்ற வண்ணமாக நம் கண்களை மூடி கர்த்தரை ஆராதனை செய்வோம். परमेश्वर का आराधना करेंगे ऐसे बैठे बैठे। தேவன் எத்தனை நல்லவராய் இருக்கிறார். इतना परमेश्वर बड़ा है। நம் மீது தம்முடைய கருணை வைத்து हमारा ऊपर अपना अनुग्रह रखकर தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை வழிநடத்துகிற தேவனாய் पवित्र आत्मा में चलाता है। அந்த உன்னதமான தேவனுக்கே மனதார நாம் துதிப்போம். वो पवित्र परमेश्वर का मन से स्तुति तारीफ देंगे। அவரை துதிக்க துதிக்க उनको स्तुति करते करते நம் உள்ளத்திலே ஒரு இன்பம் பொங்கத்தக்க வண்ணமாய் காணப்படுகிறது. जो हमारा मन में एक खुशी आता है। அவரை துதிக்கும் பொழுது जो उनको स्तुति करते जब நம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை जो மூடிக்கொள்ளுகிறார். अपने प्रशंसा हमें डाल देते हैं। அவரை துதிக்கும் பொழுது जो उनको स्तुति करेंगे जब அந்த ஹாரத்தினுடைய கிரியைகள் ஒளிந்து जो போகின்றன. अंधकार क्रिया निकल जाता है। அவரை துதிக்கும் பொழுது उनको स्तुति करते जब வான மண்டலத்திலே காணப்படுகிற பொல்லாத ஆவியின் சேனைகள் நடுங்கி जो ஓடுகின்றன. आकाश को उड़ने वाला सारे गंदे आत्मा का सेना भाग जाता है। துதிகளிலே இத்தனை மகத்துவத்தை அவர் जो स्तुति வைத்திருக்கிறார். करने से इतना महान काम होता அந்த है। உன்னதமான தேவனை வாயார நாம் துதிப்போம். ऐसा पवित्र परमेश्वर का अपने जवान से स्तुति तारीफ करेंगे। மனதார துதிப்போம். मन से स्तुति तारीफ करेंगे। முழு பலத்தோடு கூட அவரை துதிப்போம். कितना हमारे पास बल है सामर्थ्य उसी में स्तुति करेंगे। தாவீது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தன்னுடைய நகரத்திற்கு வருகிறது என்று அறிந்த மாத்திரத்தில் दावीद राजा परमेश्वर का संदूक मेरे नगर में आ रहा कर सुनकर முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை துதித்தான். जो सच्चे मन से सच्चे दिल से उनको पुकारा है। தன்னை மறந்த நிலைகளிலே கர்த்தரோடு கூட அவன் जो ஐக்கியப்பட்டான். अपना आप को भूल कर परमेश्वर के साथ में रिश्ता रखने लगा है। ஆராதனை வேளையிலே அப்படித்தான் நாம் காணப்பட வேண்டும். आराधना समय में ऐसे रहना है। காரணம் நம்மை ரட்சித்த தேவன் जब वो बचाया परमेश्वर இந்நாள் வரைக்கும் தம்முடைய ரட்சிப்பிலே நிலைத்திருக்க செய்த தேவன் जो अभी तक उद्धार में टिक रखा है इसलिए धन्यवाद। என் ஜனங்கள் என் நாமத்தை கொண்டு தொழுது கொள்ளுகிற அந்த ஸ்தலத்திலே நான் விரைந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கோடு கூட நம் மத்தியில் அவர் இறங்கி இருக்கிறார். जो मेरे नाम लेने वाला लोग के बीच में उतर का आना करके परमेश्वर इंतजार कर रहे हैं। எந்த இடத்திலே மனதார அவரை துதித்து அவரை ஆராதனை செய்கிறார்களோ அந்த இடத்தில் அவர் இறங்கி வருகிறவராய் जो இருக்கிறார். ग्राम पर मन से स्तुति तारीफ करते हैं वहीं पे परमेश्वर उतर का आता है। இந்த உன்னதமான தேவனுக்கே மகிமை என்று अभी சொல்லுவோம். वो पवित्र परमेश्वर को हम धन्यवाद चढ़ाएंगे। இந்த உன்னதமானவருக்கே நாம் நன்றி என்று पवित्र சொல்லுவோம். परमेश्वर को धन्यवाद देंगे। தேவன் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கியே தருகிறார். हर दिन बार बार हमें आशीष का कारण बना कर देता है। என் ஜனங்கள் நான் கொடுக்கிற நன்மைகளினாலே
திருப்தியாய் காணப்பட வேண்டும். मेरे लोग में देने वाला भलाई से तृप्ति होना है. என் ஜனங்கள் என் நன்மையை அனுபவித்து சந்தோஷமாய் இருக்க मेरा வேண்டும். भलाई के मेरे लोग अनुभव कर खुशी के साथ रहना है. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க हर வேண்டும். बातों से जीवन बिता कर खुशी के साथ मगर के साथ रहना है. நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்கிறதான நினைவு இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்திலே हम காணப்படுகிறது. सही सलामत रहना कर यीशु मसीह के मन भावना है. கொஞ்சம் நம்மை நாம் ஆராய்ந்து हम பார்ப்போம். अपना आप को देखेंगे हम भला कैसा है. பல வேளைகளிலே நாம் பல இழிவான காரியத்திலே தான் ஈடுபட்டு हम கொண்டிருக்கிறோம். बहुत से समय बेवजूद कामों में शामिल हो जाते हैं. நான் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நினைவு என் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. जो हम सही रहना करके मेरे यीशु मसीह की मन भावना है. ஆனால் அவர் தருகிற நன்மை, ஆசீர்வாதம், விடுதலை, சுகம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு जो परमेश्वर देने वाला छुटकारा आशीष सब कुछ पाकर இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை हम செய்கிறோம். ये दुनिया में कैसा भला जीवन बिता रहे हैं. இந்த ஆராதனை வேளையிலே நம்மை நாம் ये ஆராய்ந்து आराधना பார்த்து समय में अपना आप का जांच कर देखेंगे. முற்றிலுமாய் அவருக்கே நம்மை அர்ப்பணம் बिल्कुल செய்வோம். अर्पित करेंगे. முற்றிலுமாக बिल्कुल நமக்கு கொடுத்து இருக்கிற அத்துணை நன்மைகளையும் சுகங்களையும் அனுபவிக்கிற அத்துணை காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் வந்தது. जो भी हम आज जीवन से रह रहे हैं, चंगाई से रह रहे हैं, वो सब परमेश्वर कौन सा आया है. ஆண்டவரே என்னுடையதெல்லாம் உம்முடையது என்று சொல்லுவோம். जो खुदा यीशु जो भी मेरे पास सब आपकी है खुदा. நான் இதை சம்பாத்தியம் செய்தேன், நான் என்னுடைய உழைப்பினாலே இதை வாங்கினேன் என்று சொல்லிக் கொள்வதிலே எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாம் உம்முடைய ये கரத்திலிருந்து வந்தவைகள். मैंने सब लिया है, मैंने सब खरीदा कर कहने में कुछ भी नहीं, सब आपको से आया है. தாராதனை வேளையிலே எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். समय आपका समर्पित कर रही है. எங்களை நாங்கள் வெறுமையாக்கி हम கொள்ளுகிறோம். अपना आप को खाली कर देते हैं. தகப்பனே எங்களுக்கு நீர் மாத்திரம் வேண்டும். ये खुदा यीशु आप हमारे केवल चाहिए. நீர் மாத்திரம் எங்களுக்கு आप போதும் हमारे இயேசுவே. काफी है. நாம் வாய் திறந்து சொல்லுவோம். करके कहेंगे भाई और बहन, ஆண்டவரே என்னுடையதெல்லாவற்றையும் உங்களுக்கு நான் கொடுத்து जो விட்டேன். भी मेरे पास हो सब आपको चढ़ा दिया எனக்கு है. நீர் வேண்டும். आप मुझे चाहिए. எனக்கு நீர் மாத்திரம் आप வேண்டும். केवल चाहिए मुझे. பொன்னும் பொருளும் ஆண்டவரே ஒரு நாட்களிலே ராஜா வீதியிலே காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. जो भी संपत्ति वो सारे गली में आ जा करके लिखा है. ஆனால் நீர் கொடுத்திருக்கிறதான இந்த ரட்சிப்பு जो आपने दिया है उद्धार को, மோடு கூட லயித்திருக்க உதவி செய்யும். जो आपके साथ टिक रहने का मददगार करेगा. உலகத்தினுடைய காரியத்திலும் உலகத்திலே உள்ளவைகளும் ஒரு நாள் ஒளிந்து போகும். जो दुनिया में रहने वाला सब एक नाश हो जाएगा. ஆனால் நீரோ कभी भी வாக்கு आप மாறாத தேவனாக யுக யுகமாக ஜீவிக்கிற தேவன். जो युग युग हमारे साथ जीवन में रहने वाला परमेश्वर है. நாங்களும் உம் அண்டையிலே வர வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு கூட जो நினைக்கிறேன். आपके पास हम आना करके चाकत कर रहे हो. இந்த உலகத்திலே நாங்கள் விழுந்து போவதற்கு மோசம் போவதற்கும் எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றன. हम गिरने के लिए, हम बर्बाद होने के लिए कई बातें कई काम हैं. எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய சிந்தைகள் அவற்றின் மீது போகாதபடிக்கு जो हमारा दिल दिमाग उसी में ना लगे. இயேசு எனக்கு போதும், यीशु मेरे लिए काफी है. இயேசு எனக்கு போதும் यीशु मसीह मेरे लिए काफी என்று है. சொல்லிக்கத்தக்க जो வண்ணமாக कहने के लिए நீர் எங்களை மட்டும் ஆளுகை செய்தபடியால் உமக்கு நன்றி अभी तक ஐயா. आप राज करके चला इसलिए धन्यवाद हो. நன்றி ஆண்டவரே. धन्यवाद हो यीशु. இனியும் எங்களுடைய ஜீவியம் உம்முடைய கரத்திலே தான் आगे இருக்கிறது. के हमारे जीवन का आपका समर्पित कर रहा எங்கள் हूं. ஜீவனுள்ள நாளெல்லாம் जो जब तक हम जिंदा रहेंगे எங்களை நீரே நடத்தும், हमें अगुवाई करके चलाइएगा. நீரே ஆளுகை செய்யும். आप राज करिए. எங்களுக்கு எது தேவையோ அதை நீரே தந்தருளும். हमें क्या क्या की जरूरत आप दिएगा. எங்களுடைய நினைவு, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய மூச்சு எங்கள் இயேசுவாகவே மாறட்டும். हमारे बातें, हमारा बोली, हमारा सांस यीशु बनने दो. உமக்கே மகிமை ये உண்டாகும். खुदा यीशु आपको महिमा हो. உமக்கே மகிமை आपको உண்டாகும். महिमा होने दो. உமக்கே மகிமை आपको உண்டாகும். महिमा होने दो यीशु. உமக்கே ஸ்தோத்திரம் आपको செலுத்துகிறோம். धन्यवाद हो. ஸ்தோத்தரிக்கிறோம் आपको ஐயா. स्तुति हो. நாங்கள் கடந்து வந்த பாதையை பார்க்கும் பொழுது जो हम आए उस रास्ते के देखेगा तो எத்தனையோ கடினமான जो சூழ்நிலைகளில் कई कठिन स्थिति में நீர் மாத்திரம் தான் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தினார். आप हमारा आप दाम कर चलाया है. அதற்காக மனதார உம்மை इसलिए துதிக்கிறேன். मन से धन्यवाद चढ़ाते உள்ளத்தின் हैं. ஆழத்திலிருந்து உம்மை दिल को गहराई से ஸ்தோத்திரிக்கிறேன். धन्यवाद देते हैं. நன்றி ஆவியானவரே. धन्यवाद यीशु. நன்றியோடு கூட दिल को உம்மை गहराई से துதிக்கிறேன். धन्यवाद हो. நன்றியோடு கூட धन्यवाद உம்மை हो. துதிக்கிறேன். துதிக்கிறேன், धन्यवाद हो. துதிக்கிறேன், स्तुति हो, துதிக்கிறேன், स्तुति हो, துதிக்கிறேன், स्तुति हो. துதிக்கிறேன்.
துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். बड़ा परमेश्वर आपको धन्यवाद। வந்த தேவனே உமக்கு अच्छा ஸ்தோத்திரம். परमेश्वर आपको धन्यवाद। நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். सामर सारे आपको धन्यवाद हो। நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். आपको धन्यवाद हो सामर। ஸ்தோத்திரம் ஐயா. स्तुति हो। மனதார உம்மை துதிக்கிறோம். स्तुति होता है। மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மனதார உம்மை வாழ்த்துகிறேன். मन से आपका स्वागत कर रहे हैं। இயேசுவை போல் வேறொரு தெய்வம் இல்லை என்று அறிக்கை செய்கிறோம் ஐயா. यीशु मसीह के छोड़ और कोई परमेश्वर नहीं, भला परमेश्वर करके हम आपका अंगीकार करते अपनाते हैं। அவரை போல எங்களை நேசிக்கிற ஒருவர் இல்லை இந்த जो आपके உலகத்திலே. समय प्रेम करने वाला और दुनिया में कोई भी नहीं है। தகப்பனே, பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் जो माँ अपने बच्चों को भूल सकती है, நீர் எங்களை மறவாதிருக்கிற आप कभी தேவன். ना भूलने वाला है। மனதார உம்மை வாழ்த்துதல் சொல்லுகிறேன். मन से धन्यवाद हो। மனதார உம்மை मन வாழ்த்துகிறேன் से ஐயா. स्तुति हो, तारीफ हो। நாங்கள் தனித்து இருக்கும் हम பொழுதெல்லாம் अकेले रहते यदि நீர் எங்களோடு கூட आप இருக்கிறீர். हमारे साथ है। உலகம் எங்களை திரும்பி பார்க்காத பட்சத்தில் நீர் ஒருவர் தான் எங்களை கண்டுகொண்டீர். जो दुनिया में देखता नहीं था, आप हमें देखते हो। நீர் ஒருவர் தான் எங்கள் பட்சத்தில் வந்து आप हमारे पास में आया है। எங்கள் நாற்றம் எடுக்கிறதான அந்த வாழ்க்கையை நீர் பாராத வண்ணமாக எங்களை மார்போடு கூட அணைத்து जो கொண்டீர். बदू मारने वाले जीवन को आप गले लगा कर हमें बदला है। எங்களை அவ்வளவாய் நீ நேசிக்கிறே ஐயா. क्या प्रेम कर रहे हो। நாங்கள் உமக்கு ஒன்றும் செய்யவில்லை. आप तो कुछ नहीं करा है। நாங்கள் உமக்கு ஒன்றுமே செய்யவில்லை. आपने कुछ भी नहीं करा है। ஆனால் நீர் எங்களை தேடி வந்து எங்கள் மீது அன்பு பொழிந்தீரே, உமக்கு நன்றி ஐயா. आप हमें ढूंढ कर आकर हमें प्रेम दिया, इसलिए धन्यवाद हो। உமக்கு நன்றி, आपको धन्यवाद हो। உமக்கு நன்றி ராஜா. आपको धन्यवाद हो। எங்கள் மீது பாராட்டின கிருபைக்காக நன்றி. आप हमारे ऊपर करुणा करा, दयालुपन करा, इसलिए எங்கள் மீது धन्यवाद। வைத்த அன்பிற்காக உமக்கு நன்றி. जो हमारे ऊपर रखा प्रेम के लिए धन्यवाद हो। எங்கள் மீது காண்பித்த இரக்கத்திற்காக உமக்கு हमारे நன்றி. ऊपर अनुग्रह कार्य करा, इसलिए धन्यवाद हो। நன்றி ஆவியானவரே. धन्यवाद हो पवित्र आत्मा। நன்றியோடு दिल को गहराई से तारीफ हो, तारीफ हो, तारीफ हो। நன்றியோடு கிடமை दिल துதிக்கிறோம். को गहराई से तारीफ हो, நன்றியோடு दिल கிடமை को துதிக்கிறோம். गहराई से तारीफ हो, तारीफ हो। நன்றி ஆண்டவரே. धन्यवाद हो, நன்றி धन्यवाद हो, நன்றி धन्यवाद हो, நன்றி. धन्यवाद हो। अमृत जल प्रभु मुझको पिला दे, दिल मेरे की प्यास बुझा दे, चश्मा बन के उचला, चश्मा बन के उचला, उतरा उतरा उतरा, उतरा उतरा उतरा, हे रुहे पा उतरा 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 उतरा, हे रुहे पाग उतरा 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 उतरा, हे रुहे पाग उतरा 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 उतरा, आसमानी रोटी मुझको खिला दे, आसमानी रोटी मुझको खिला दे, कमजोर दिल को तकड़ा बना दे, भरपूर करके रजा, भरपूर करके रजा, उतरा उतरा
धन्यवाद हो। நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே விடுதலை உண்டு ஐயா. आप कहाँ पर वहीं पे छुटकारा है। எங்கள் மத்தியில் இப்பொழுது நீர் இருக்கிறீர். अभी आप हमारे बीच में इसलिए धन्यवाद हो। எங்கள் மத்தியில் நீர் இப்பொழுது இருக்கிறீர் ஐயா. अभी आप हमारे बीच में है। உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி என்று दिल के சொல்லுங்கள். गहराई से धन्यवाद हो। எல்லாவற்றையும் செய்தவர் நீர் ஒருவர் आप மாத்திரம் सब कुछ करा इसलिए धन्यवाद हो। நீர் தான் எங்களோடு கூட இருக்கிறீர். आप हमारा संग है। நீர் எங்களை வழி நடத்துகிறீர். आप हमें चलाते हो। நீர் எங்களை ஆண்டவரே தக்க சமயத்திலே ராஜா எங்களுடைய ராஜா ஞானத்தையும் புத்தியையும் செயல்புரிய செய்கிற தேவனாய் जो காணப்படுகிறீர். समय समय हमारा बुद्धि आदास ज्ञान को आप देते हो। உலக ரீதியாக ஒரு சிந்தனை எங்களுக்கு வராத வண்ணமாக ஆன்மீக சிந்தனைகளை ராஜா நாங்களே ஆண்டவரே உயர்த்த நீர் உதவி செய்து जो கொண்டிருக்கிறீர். दुनिया का कोई दिमाग हमारे दिमाग बनाए हैं, हमारा आपको आदमी के मुताबिक में चलने के मददगार करिएगा। அதற்காக மனதார உம்மை துதிக்கிறேன். इसलिए मन से स्तुति होता है। மனதார உம்மை வாழ்த்துதல் मन से சொல்லுகிறேன். धन्यवाद हो। நன்றி धन्यवाद ஆவியானவரே. हो ईश्वर। பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே பேசுவார் என்று வேதம் சொல்லுகிறது. जो पवित्र आत्मा आपका अंदर रहता है वो बातें करेगा, पवित्र शास्त्र में लिख दिया है। எங்கள் மத்தியிலே இறங்கி பேசுகிற தேவனாய் காணப்படுகிறதற்காக बातें करिए उत्तर का உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். आपका महिमा हो। உம்மை நாங்கள் आपका மகிமைப்படுத்துகிறோம். महिमा हो ईश्वर। நீர் சிந்தின ரத்தத்திற்காக உம்மை जो आपने மகிமைப்படுத்துகிறோம். बहाया उसी लहू के लिए धन्यवाद हो। உம்முடைய காயத்தின் நிமித்தம் நாங்கள் இன்றைக்கு சுகமடைந்தபடியால் உமக்கு நன்றி आप செலுத்துகிறோம். गाओ सायम सही सलामत इसलिए धन्यवाद हो। ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நெருக்கி ஏவுகிறதற்காக உம்மை जो ஸ்தோத்திரிக்கிறோம். पवित्र आत्मा हमारा साथ रहेगा, मैं अगुवाई कर रहे इसलिए धन्यवाद எங்களை हो। சரியாய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே கொண்டு செல்லுகிறபடியால் உமக்கு हमें நன்றி सही செலுத்துகிறோம். सलामत आपका राहों में चला रहे इसलिए धन्यवाद हो। நன்றி. धन्यवाद हो। நன்றி ஐயா. धन्यवाद हो। நன்றி. धन्यवाद हो। வாய் திறந்து கர்த்தருக்கே நன்றி என்று खुदा சொல்லுவோம். यीशु को मुंह खोल कर धन्यवाद चढ़ाएंगे। இயேசு கிறிஸ்துவுக்கே நன்றி என்று சொல்லுவோம். यीशु मसीह के धन्यवाद हो। அவர் தான் சகலம் நமக்கு செய்தார். सब कुछ परमेश्वर ने करा है। நன்றி ஐயா. धन्यवाद हो। நன்றி. धन्यवाद हो। நன்றி ஐயா. धन्यवाद हो। கோடா கோடி நன்றி. கோடா கோடி நன்றி. கருவி ஹத்தரோ இல்லவர முதரியா தராதியோரவா ஷப்பலவக்கல நம்பியால புல்ல முஷி ஹந்தரா ரீப பௌதர கர்சியான மகதியோ தக்குன்னவா ஷம்மனல கத்திஹால கனகயோல ஷத்துபி ரீப பௌதர கர்சியான மகதியோ தக்குன்ன முஷி ஹந்தரா ரகசஹா நமகதியோ லக்குதகஷ ஹந்தரா ரம்முத குசஹார மகதியோ ரத்துத முஷஹார மகதியோ லக்குதகஷ அவர் நமக்கு நன்மையானவைகளை மாத்திரம் தருகிறவராய் जो परमेश्वर में भलाई देना चाहते हैं, ஒருவேளை இது நன்மை என்று நான் அவரிடத்திலே கேட்டாலும் ये भलाई करके मांगते हो तो அதைவிட நன்மையானதையே அவர் எனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். उससे बढ़कर भलाई हमें देना चाहते हैं। இந்த ஆண்டவருக்கே நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோம். उसी परमेश्वर को हम अपना आप को अर्पित करेंगे। அவர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். जो आपको भलाई करना है, தம் மண்டையிலே தம் பிரசன்னத்திலே உங்களை வைத்துக் கொள்ள जो வேண்டும். अपने प्रशंसा से रखना चाहते हैं, தம்முடைய நிழலிலே நீங்கள் காணப்பட जो வேண்டும். परमेश्वर का पंखों का आड़ों के छाया में रहना है, தன்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்கள் கைக்கொள்ள जो வேண்டும். परमेश्वर का आज्ञा के मुताबिक अपना के चलना है। தம்முடைய வார்த்தை எந்த அளவிற்கு உங்களுக்கு கிரியை செய்கிறது என்று சொல்லி தம்முடைய வார்த்தையை அவர் அனுப்பத்தக்க வேண்டுமாய் जो காணப்படுகிறார். हमारे अंदर परमेश्वर का वचन कितना क्रिया करके अपने वचन को भेज रहे हैं। அப்படிப்பட்ட தேவன் உங்கள் பட்சத்தில் ऐसा இருக்கிறார். बड़ा परमेश्वर आपके नजदीक खड़े உங்கள் हैं, பட்சத்தில் आपके இருக்கிறார். नजदीक खड़े हैं। உங்கள் உள்ளத்தை அவர் பாதத்திலே ஊற்றுங்கள். आप अपने मनों को परमेश्वर के समूह उतार कर உங்கள் रखिएगा, உள்ளத்தினுடைய பாரத்தை அவர் பாதத்திலே जो अपने ஊற்றுங்கள். बोझों को उतार कर रखिएगा। வாயினாலே நீங்கள் அறிக்கை आप செய்யுங்கள். जवान से अंगीकार करिए, இயேசுவே ஆண்டவர் என்று यीशु சொல்லுங்கள். खुदा यीशु कर का आप अंगीकार உங்கள் करिए, பாரமெல்லாம் பறந்து போகும். जो आपका सब कुछ उड़ जाएगा। உங்கள் பாரம் எத்தனை பாரம் உங்களை அழுத்தத்தக்க கித்தனா- வண்ணமாய் காணப்பட்ட அத்தனையும் அவர் वो எடுத்து जी
होगा वो सब निकल जाएगा। நீங்க கவலை இல்லாமல் விடுதலையோடு கூட அவரை ஆராதனை आप செய்ய बेफिक्र होकर आराधना कर सकते हैं। நன்றி ஐயா, धन्यवाद। நன்றியோடு கூட दिल के गहराई से धन्यवाद हो। நன்றியோடு கூட धन्यवाद हो, धन्यवाद हो, धन्यवाद हो, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், धन्यवाद हो यीशु। ஸ்தோத்தரிக்கிறோம், धन्यवाद हो, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, धन्यवाद हो, ஸ்தோத்தரிக்கிறோம். धन्यवाद हो। நன்றி दिल के ஆவியானவரே, गहराई से धन्यवाद हो। நன்றியோடு கூட दिल के गहराई से धन्यवाद हो। சோதனை परीक्षा, வேதனை दर्द வந்த போதிலும் जो आए जब भी யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தார் என்று परमेश्वर சொல்லுவார். साथ रह कर हम देख सकते हैं। அந்த தேவன் இப்பொழுது உங்கள் மத்தியில் वो இருக்கிறார். परमेश्वर आपके बीच में अभी भी है। உங்களை நீங்கள் ஆராய்ந்து आप பாருங்கள். अपने आप को देखिए, मैं बड़ा அவருடைய कैसा வாழ்க்கையில் சொந்த சகோதரர் அவரை பகைத்தார்கள். जो अपने सगे भाई लोग उनका दुश्मन बन गया है, அந்நியரிடத்திலே விற்று जो போட்டார்கள். अन्य लोग से बेच दिया है, அந்நிய தேசத்திலே செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையிலே जो கடந்தார். अन्य देश में कई गलत काम नहीं करा उसी दोषी डरा कर जेल में बंद कर दिया है। இவற்றின் எல்லா வேதனையும் துக்கங்கள் மத்தியிலும் ये इतना दर्द के बीच में भी யோசேப்பு தேவனோடு கூட இருந்தார். योसेफ परमेश्वर संग थे। தேவனும் யோசேப்போடு கூட இருந்தார் என்று தான் வேதம் சொல்கிறது. परमेश्वर योसेफ के साथ में कर पवित्र शास्त्र को कल्याण कर दिया है। நம்மை போல் பாவியாய் காணப்பட்ட ஒரு மனுஷன் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியுமேயானால் जो पापी हमारे जैसा परमेश्वर से बातें कर सकता तो தேவன் அந்த மனுஷனோடு கூட இருப்பார் என்றார். वो परमेश्वर उनके साथ रहेगा तो நம்மால் ஏன் முடியாது? हमारा बस के क्यों नहीं है? நம்மால் ஏன் முடியாது? हमारा बस के क्यों नहीं है? நம் பல வேளைகளிலே சொல் அளவிலே தான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். हम तो फॉर्मेलिटी कहते हैं, परमेश्वर मेरे साथ आकर के என் ஆவி, என் ஆத்துமா, என் அவயவங்கள் சொல்ல வேண்டும். मेरा आत्मा प्राण मेरा अंग कहना चाहिए இயேசு यीशु मसीह என் ஒவ்வொரு அங்கத்திலும் அவர் வாசம் यीशु செய்து मसीह मेरा கொண்டிருக்கிறார். अंग में रहता करके என் ரத்தத்தில் அவருடைய ரத்தம் जो கலந்து मेरा இருக்கிறது. खून के साथ उनका खून मिला हुआ है। அப்படி நாம் சொல்லத்தக்கவனாய் விளைய வேண்டுமேயானால் अब ऐसे कह रहा होगा तो அவருடைய கற்பனை நான் கைக்கொள்ள வேண்டும். जो परमेश्वर कहा गया का அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்க उनको प्रेम வேண்டும். में टिक रहना है। விசுவாசத்தை விட்டு வழுவி போகாதபடி विश्वास से कहीं फिसल के नहीं जाना है। விசுவாசத்தில் மேலோங்கத்தக்க வண்ணமாய் ये காணப்பட வேண்டும். विश्वास को बढ़ाने के लिए कोशिश करना உலகத்தின் है। காரியத்தை நாம் தேடாத வண்ணமாக பரலோகத்தின் காரியத்தை தேடுகிற ஒருவனாய் மாற வேண்டும். दुनिया के कामों को नहीं स्वर्ग के कामों को ढूंढने वाला बनना है। அவனுக்குள் தான் இயேசு என்றென்றைக்கும் வாசம் செய்யக்கூடியவராய் यीशु सदा இருக்கிறார். सदा उनके साथ रहेंगे। ஆண்டவரே, அந்த இயேசு எனக்கு வேண்டும். ये खुदा यीशु वो यीशु मसीह मुझे चाहिए। இயேசுவும் நானும் ஒரு வாழ்க்கை உடன்படிக்கை செய்து கொள்வோமே. यीशु और मैं और एक वाचा बांधेगा तो இந்த உலகத்திலே ஒருவரும் உங்களை ஜெயிக்க ये முடியாது. दुनिया में कोई जीत नहीं सकता है। அவன் எல்லாவற்றும் ஜெயம் கொண்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். हर बातों को जीता हुआ परमेश्वर हमारे साथ। धन्यवाद हो यीशु। நன்றியோடு கூட धन्यवाद हो இருக்கிறார். यीशु। நன்றியோடு கூட दिल के இருக்கிறார். गहराई से तारीफ धन्यवाद। எத்தனை கோடி பணமும் பொன்னும் வெள்ளியும் கொடுத்தாலும் जो कितना करोड़ों सोना चांदी संपत्ति दे फिर ஒரு भी மனுஷனுக்கு இவ்விதமான நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான சமாதானம், சந்தோஷம் வரவே வராது. ऐसा आशीष शांति समाधान नहीं मिलेगा। நீர் போதும் எங்களுக்கு. ये खुदा यीशु आपको நீர் போதும் ஐயா. நாங்கள் உம்மோடும் நீர் எங்களோடும் இருக்கிற வாழ்க்கை जो எனக்கு आप வேண்டும். हमारे साथ हम आपके साथ रहने वाले जीवन काफी है। நன்றி, धन्यवाद உமக்கு நன்றி, आपका धन्यवाद உமக்கு நன்றி ஐயா. ஓடா ஓடி நன்றி, कोटि कोटि धन्यवाद ஓடா ஓடி நன்றி. कोटि कोटि धन्यवाद। நாங்கள் இந்த உலக ரீதியாக எந்த இடத்திலே கடந்து ये போனாலும் दुनिया को खुदा कहीं भी चले जा நீர் எங்களோடு கூட இருப்பீர். आप हमारे साथ रहेंगे। நாங்களும் உங்களோடு கூட இருப்போம் ஐயா. हम भी आपको संग रहेंगे। எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த வார்த்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் என்று வாய் திறந்து சொல்லுங்கள். जो हम मुंह खोल कर दिल के गहराई से यीशु आप हमारे साथ रहेंगे करके आप बोलिए। ஏதோ உதட்டளவிலே அல்ல, ये नहीं फॉर्मेलिटी के नहीं, உதட்டளவிலே அல்ல, कोर्ट में नहीं, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நான் உம்மோடு கூட दिल இருப்பேன், के गहराई से यीशु मैं आपको संग रहूंगा करके बोलिए। உம்மோடு கூட நடப்பேன், खुदा यीशु आपको संग चलूंगा, நான் அதிகமாய் உம்மோடு கூட பேசுவேன், ज्यादा आपसे बातें करूंगा, நான் எந்நேரமும் என் கண்களினாலே உண்மையே நான் பார்த்து मैं सदा கொண்டிருப்பேன். सदा मेरा नजरों से आपको देखते रहूंगा। வாய் திறந்து சொல்வோம், बोल करके வாய் திறந்து சொல்வோம். அவர் உங்கள் வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தையை கேட்க உங்கள் அருகாமையில் वो இருக்கிறார். आपको मुंह से निकलने वाला बातें सुनने के लिए आपके पास में खड़ा है।
ஏதோ ஒரு பேருக்கு இந்த இடத்துல வந்தம் சொல்லுவோம் என்று அல்ல. ये नहीं फॉर्मेलिटी के लिए आया हूँ कहेंगे करके नहीं. அவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். आपको मनों को देखने वाला है. உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். आपको मन को देखने நீங்கள் वाला எந்த அளவுக்கு அவரை है. जो நேசிக்கிறீர்கள், कितना आप उनको प्रेम कर रहे हो, எந்த அளவுக்கு அவரோடு கூட இருக்க जो வாஞ்சிக்கிறீர்கள், कितना उनके साथ चलना कर எந்த அளவுக்கு அவரை பார்த்து பேச வேண்டும் என்று துடிக்கிறீர்கள், कितना परमेश्वर देख बातें करना कर तड़प रहे हो. அதைத்தான் அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். कोई परमेश्वर चाहत कर रहे வாய் திறந்து சொல்லுங்கள். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, कोई भी क्यों ना இயேசு हो, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களோ ஏற்றுக்கொள்ளாத யாரா चाहे இருந்தாலும் यीशु சரி, मसीह का अपनाए हुए लोग हो, நீங்கள் வாய் திறந்து சொல்லப்படும் பொழுது தேவன் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். परमेश्वर आपके जीवन बड़े बड़े काम करेंगे. உங்கள் விருப்பத்தை நீங்கள் அவருக்கு தெரிவிக்கும் பொழுது आपके चाहत को परमेश्वर को बताएंगे जब ही நிச்சயமாக உங்களோடு கூட இருப்பார். जब ही आपके साथ रहेंगे. Hallelujah. 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 நன்றி धन्यवाद. நன்றி धन्यवाद. நன்றி. धन्यवाद. நீங்கள் இயேசுவை அறிந்தவர்களோ இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களோ चाहे आप यीशु मसीह की जाना है ना जाना है, யாராக இருந்தாலும் चाहे कोई भी क्यों ना हो, இயேசுவே நான் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன். मैं आपके साथ रहना चाहता हूँ. நீரும் என்னோடு கூட இரு आप मेरे साथ रहिए. என்று வாயார மனதார சொல்லுங்கள். मन से बोलिए, மனதார சொல்லுங்கள். मन से बोलिए. மனதார சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யத்தக்க வேண்டுமாக இதே வார்த்தையை சொல்லும்படியாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். तो कुछ करने के लिए बोल रहे हैं, इसी बातों को बोलो करके வாய் திறந்து சொல்லுங்கள். बोल को बोलिए. வாய் திறந்து சொல்லுங்கள். यीशु मसीह साथ में चलो. விட முடியாத கெட்ட பழக்கங்கள் உங்களை விட்டு விலகும். जो आपने कभी सोचा नहीं ऐसा गंदी आदत आपको छोड़ के निकल जाएगा. விடப்பட முடியாத எத்தனையோ அடிமைத்தனத்தின் காரியத்தை கர்த்தர் உங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். जो भी छुड़ा नहीं पाते, छोड़ नहीं पाते, ऐसे बातों पर भी छुड़ाना चाहते हैं गंदी आदत को. இயேசுவே நீர் எனக்கு போதும். ये यीशु आप मेरे लिए काफी हो. நீர் எனக்கு போதும். आप काफी हो. உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்கள். गहराई से बोलिए. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய परमेश्वर விரும்புகிறார். आपके जीवन में बड़े बड़े काम करेगा. உங்கள் வாழ்க்கையிலே आपके जीवन உங்களுக்கு மாத்திரம் செய்ய केवल விரும்புகிறார். आपका करना चाहता केवल. என் அன்பு சகோதரனே சகோதரியே, मेरे प्रिय भाई और बहनों, இந்த வார்த்தையை கேட்டும் நீர் இயேசு கிறிஸ்துவை அழையாத வண்ணமாய் இருப்பேயானால் जो इन बातों को सुन कभी यीशु मसीह ना बुलाया होगा तो உன்னிலே காணப்படுகிறதான அந்த காரியத்தினாலே நீ அழிந்து போவாய். जो उसी बातों से तू नाश हो जाएगा. यीशु मसीह ना बुलाया இந்த வார்த்தை யாருக்கு வருகிறதோ, ஒருவேளை இந்த யூடியூபின் வாயிலாக யாராவது பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். जो यूट्यूब को देखने वाला कोई भी गिरा वो इन बातों का आप अपनाएगा नहीं होगा तो ये बातें आपके लिए भी है. அவரை கூப்பிடுங்கள். यीशु मसीह को बुलाइए. மனதார கூப்பிடுங்கள். मन से पुकारिए. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, मेरे प्रिय भाई और बहनों, உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய परमेश्वर போகிறார். बहुत बड़ा काम करना चाहता है. எனவே தான் திரும்ப திரும்ப அவர் உங்கள் வாயினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற வார்த்தை விரும்பத்தக்க வண்ணமாக எதிர்பார்த்து दिल से निकलने கொண்டிருக்கிறார். वाला बातों को परमेश्वर स्वागत कर रहे हैं. நன்றி நன்றி ஐயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நீர் வந்தவர் ஐயா, நீ வந்த பெரிய காரியத்தை செய்யக்கூடிய தேவன். தகப்பனே உமக்கு மனதார துதிக்கிறேன் ஐயா, पिता आपको मन से धन्यवाद हो. மனதார உம்மை துதிக்கிறேன். मन से धन्यवाद நீ हो. சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நீ தூரத்திற்கும் தேவன் என்று அல்லவை எழுதி வைத்திருந்தது. नजदीक नहीं दूर कभी परमेश्वर को लिख दिया है. நாங்கள் நம்புகிறோம் ஐயா, भरोसा कर रहे हैं. எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். हमारे जीवन में बड़ा काम करा है. யாரெல்லாம் மனதார உம்மை அழைத்தார்கள் அவருடைய வாழ்க்கையில் நீ செய்து விட்டதற்காக जो ஸ்தோத்திரம். कौन कौन मन से बुलाया उनके जीवन आपने कर दिया, इसलिए धन्यवाद हो. நந்துடைய பிள்ளைகளை நீரே வழி நடத்தும்படியாய் உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். बच्चों का आप चलाएगा இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से தாழ்மையோடு கூட கெஞ்சி ஜெபிக்கிறோம் பிதாவே. आदीन होकर मांगते पिता. ஆமென் ஆமென். நமஸ்கார். இந்த வார நாட்களிலே आने वाले दिन में வீட்டு கூட்டத்தினுடைய காரியத்தை குறித்து சொல்லட்டும். जो घर के प्रार्थना के बारे में बताऊंगा. வியாழக்கிழமை அன்றைக்கு பீட்டர் சாலமோன் அவருடைய வீட்டிலே தேவனுடைய வார்த்தையை
பிரதர் சாமுவேல் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். जो बृहस्पतिवार को भाई पीटर सालोमन घर में परमेश्वर इच्छा होगा तो परमेश्वर को वचन में क्या होगा. புதன்கிழமை அன்றைக்கு बुधवार को நோவல் கிஷோர் அவருடைய வீட்டிலே தேவனுடைய வார்த்தை நான் பகிர்ந்து जो கொள்வேன். बुधवार का नावल किशोर है उनके घर में परमेश्वर को बात है, परमेश्वर दास लेकर आएगा. வெள்ளிக்கிழமை வழக்கம் போல இந்த இடத்திலே உபவாச கூட்டம் 11 மணிக்கு நடக்கும். शुक्रवार 11 बजे फास्टिंग प्रेयर होगा. அந்த காரியத்திலே நினைவிலே வைத்துக் बात கொள்ளுங்கள். याद रखिएगा. அது மாத்திரமல்ல, और भी है இந்த மாதத்திலே 27ஆம் தேதி அன்றைக்கு इस महीने 27 तारीख को நம்முடைய சபையிலே ஆராதனை 11:30 மணிக்கு துவங்கும். जो 11:30 बजे तक आराधना शुरू होगा. இந்த அரசாங்கம் சில விதிகளோடு கூட ஆலயங்கள் திறக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तो कुछ ही रूल्स रीति रिवाज के मुताबिक कलीसिया खोल सकता करके बताया सरकार ने. எனவே இன்றைக்கு வந்தது போலல்ல, நீங்கள் யாவரும் சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, எல்லோரும் மாஸ்க் அணிந்து வர வேண்டும். जो ये बच्चा आने वाला बच्चा हो बड़ा हो सब मास्क पहन कर आना है. தெர்மல் ஸ்கேன் பண்ணின பிறகுதான் உங்களை உள்ளே விட வேண்டும் என்று அந்த விதிமுறைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. टेम्परेचर देखने के बाद में आपका अंदर अनुमति करना करके बताए हैं. எனவே நீங்கள் வரும் பொழுது மாஸ்க் அணிந்து கொண்டு வாருங்கள். जो मास्क पहन कर ये 27ஆம் தேதி 27 तारीख को 11:30 மணிக்கு 11:30 बजे तक இந்த இடத்திலே ஆராதனை நடக்கும். 11:30 बजे तक आराधना शुरू எனவே होगा. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். प्रार्थना करिएगा. பரிசுத்தவான்களுக்கும் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். पवित्र लोगों को बताइएगा. அந்த நாள் வரைக்கும் நாங்கள் இந்த காலையிலே இந்த ஆராதனை நடக்கும். जब तक सवेरे आराधना होगा. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष देगा. இன்றைக்கும் தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை எடுத்து நாம் வாசிக்க கேட்போம். आज ही परमेश्वर ने वो एक वचन प्रकार को पढ़ेंगे. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே आगाई भविष्यवाणी पुस्तक में 2ஆம் அதிகாரத்தில் दूसरा अध्याय में 19வது वசனத்தை வாசிக்க கேட்போம். 19 का पढ़ेंगे. आगाई के दूसरे के 19 आगाई திராட்சை செடியும் அத்திமரமும் மாதவன் செடியும் ஒலிவ மரமும் கனிகொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் என்றார். ஹalleluya. हिंदी में पढ़िए. आगाई के 2:19 हिंदी में पढ़ना है एक व्यक्ति. क्या अब तक बीज खत्ते में है? अब तक काकलता और अंजीर और अनार और जैतून के वृक्ष भी फले, परंतु आज के दिन से मैं तुझको आशीष देता रहूंगा. ஹalleluya. நாம் எத்தனையோ முறை இந்த வார்த்தையை ஜெபத்திலே அறிக்கை செய்திருக்கிறோம். பலவிதமான செய்திகளை கேட்டிருக்கிறோம். कई दफे इन बातों को ध्यान भी करा सुना है. இன்றைக்கும் கர்த்தர் நடத்துகின்ற விதத்திலே இந்த செய்தியை நாம் தியானம் செய்வோம். परमेश्वर कैसा अगुवाई करेंगे सब चलेंगे. ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். हम एक मिनट அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ये खुदा यीशु आशीष पाए हुए दिन के लिए धन्यवाद हो. உம்முடைய தூய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட आपका இருந்து अनुग्रह की प्रशंसा हमारे साथ எங்களோடு கூட நீ பேசு. हम सब बातें करिए. மகிமை உமக்கு தருகிறோம். महिमा आपको देते இயேசு हैं. கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु பிதாவே. मसीह के नाम से आधीन होकर मांगते पिता. என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, परमेश्वर के लोगों, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அழைத்துக் கொண்டு அவர்கள் மீது தம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். जो परमेश्वर अपने लोग अपने गले लगा कर आशीष करना परमेश्वर की चाहत है. அவர்களை சுகமாக்குவது தான் அவருடைய உன்னதமான பணியாக இருக்கிறது. परमेश्वर उनका आशीष करना उनका काम है. இயேசு இந்த உலகத்திலே இருந்த பொழுது यीशु मसीह दुनिया में थे. அவரிடத்தில் வந்த யாவரையும் அவர் சுகமாக்கினார். जो उनको पास जो भी है उनको चंगाई करा है. அவர்களை ஆசீர்வதித்தார். उनका आशीष दिया है. நிறைவாய் போஷித்தார் जो परिपूर्ण भोजन दिया है. என்று தான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். इन बातों को पवित्र शास्त्र में पढ़ते हैं. லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே लूका 4 अध्याय में
में 40வது வசனத்திலும் 4:40 திரளான ஜனங்கள் மீது தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுகமாக்கினார் சொஸ்தமாக்கினார் என்று जो பார்க்கிறோம். बहुत से लोग सिर को ऊपर हाथ रख चंगाई करा कर हम देख सकते हैं. மார்க் 10ஆம் அதிகாரத்திலே मरकुस 10 में 46 முதல் 52 வசனங்கள் வரைக்கும் जो 46 से வாசிக்கிறோம். 52 तक हम देख सकते हैं. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அவருடைய கண்களை அவர் திறந்தார் என்று जो பார்க்கிறோம். तेरे विश्वास ये उधार पाले ये बचा लिया करके परमेश्वर कह रहे हैं. என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வெளித்தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல. हमारे परमेश्वर हमारे चेहरे के लिए देखने वाला है. நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவராய் हमारा मन को देखने वाला है. ஒரு மகன் சாக்கடையின் அருகே விழுந்து விட்டான், சாக்கடைக்குள் விழுந்து விட்டான். सवेरे के बेटे कीचड़ में गिर गया है. அது மனுஷன் முகரக்கூடாத துர்நாற்றம் அந்த சாக்கடை. जो इंसान वो नाली में पास जाने से ऐसा गंदे बदबू आ रहा है. தன் மகன் விழுந்து விட்டான் என்ற ஒரே காரணத்தின் நிமித்தம் जो अब मेरे बेटा गिर गया करके एक एक बात लेकर தகப்பன் ஓடி சென்று தன் மகனை எடுத்து மார்பிலே அணைத்துக் கொண்டார். जो अपने बेटे के निकाल कर गले लगा लिया है. தன்னுடைய சரீரத்தில் எத்தனை அழுக்குகள் சாக்கடையினுடைய கழிவுகள் இருக்குது என்பதை தகப்பன் பார்க்கவே இல்லை. जो पिता ये नहीं देखा अब यार गंदा नाला है, नाले के बदबू आएगा या और बेबुजुर्ग चीजें करके नहीं देखा है. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ऐसे जीवन बिता रहे हैं. இந்த நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையை அவர் பார்க்கவில்லை. ये बदबू वाले जीवन को परमेश्वर नहीं देख रहे हैं. விழுந்து கிடக்கிறதான அந்த உளையான சேற்றை குறித்து அவர் जो கவனிக்கவில்லை. गिरे हुए जो दलदलों पड़े उनको देख रहे हैं. என்னை எழுப்ப வேண்டும் என்பதற்காக, தூக்க வேண்டும் जो என்பதற்காக मुझे उठाना करके அவர் தம்மை கரத்தை நீட்டி நம்மை அரவணைத்துக் जो கொண்டார். अपना हाथ बढ़ाकर गले लगाते हैं. அதே ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு அனைத்து ஆசீர்வதிக்க கூடியவராய் जो இருக்கிறார். आज भी उसी परमेश्वर में गले लगाना चाहता है, आशीष देना चाहता है. ஒருவேளை நீங்கள் இவ்விதமாய் நினைக்கலாம், நான் எத்தனை பாவத்தை செய்தவன், अरे मैं कितना पाप करा है, எனக்குள் எத்தனை அழுக்குகளை நான் मेरे अंदर कितना வைத்திருக்கிறவன், गंदा बातें बसा हुआ है, நான் கரைபடிந்த உள்ளத்தோடு கூட காணப்படுகிறவன். मेरे दिल में दाग लगा हुआ है. இவர் என்னை ஆசீர்வதிப்பாரா? जो परमेश्वर में आशीष करेंगे. இவ்வளவு நாளும் என் வாழ்க்கை நான் வீணாக கழித்து जो விட்டேனே इतना दिन तो बेवजह जीवन को बिता दिया है. என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். आप ऐसे सोच के बैठे होंगे. கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைகளிலே காணப்படுகிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், ऐसा स्थिति में रहने वाले को आपको देख के बता रहे हैं. என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, परमेश्वर के लोगों உங்களை நான் ஆசீர்வதிக்க ஆவல் உள்ளவராய் मैं आपको இருக்கிறேன். आशीष देने के लिए तड़प रहा हूँ. அல்லேலூயா. हालेलुया. அவர் நாம் எத்தனை தான் குற்றம் உடையவர்களாக அவர் சன்னிதானத்திலே போய் जो நின்றாலும் कितना दोषी वो तो उनका समूह आकर खड़ा हो जाएगा. அவைகள் எல்லாவற்றையும் பார்க்காதபடிக்கு जो उन बातों को नहीं देखते हैं, நம்மை ஆசீர்வதித்து அரவணைத்து முத்தமிட்டு அனுப்புகிற தேவனாய் जो தான் हमें இருக்கிறார். आशीष देकर गले लगा चुम्मा देकर भेजने वाला है. மோசே தன்னுடைய சங்கீதத்திலே விதமாய் जो சொல்லுகிறார். मूसा अपने भजन संहिता में कहते हैं, சங்கீதம் 90ஆம் அதிகாரத்திலே भजन संहिता 90 में 9வது வார்த்தை விதமாய் 9 சொல்லுகிறார். ऐसा कहते हैं, எங்கள் நாட்கள் எல்லாம் जो हमारे दिनों तो உமது आपका तो मैं வாசிங்கள் யாராவது ஒரு जो पढ़िएगा 90 के वो 9 भजन संहिता. இந்த நாட்கள் நமது கோபத்தில் கோபத்தால் போய்விட்டது. எங்களுடைய நாட்கள் எப்படி போயிற்று? हमारे दिन कैसे बीत गया भला? தேவனுடைய கோபத்தினாலே போனது. परमेश्वर के गुस्से से निकल गया है. ஒரு கதையை போல एक कहानी। कहानी के द्वारा எங்கள் வருஷங்கள் கழிந்து போட்டோம் हमारा साल को बिता दिया है என்று மோசே அங்கு சொல்லுகிறான். मूसा कह रहे हैं, நம்முடைய நாட்கள் நாம் தேவ கோபாக்கினையோடு கூட தான் கழித்தோம். जो हमारे दिनों को तो गुस्से के साथ बिताया है. எங்களுடைய நாட்களுடைய வருஷங்கள் காலங்கள் கதையை போல முடிந்தது. जो हमारा दिन और साल जो एक कहानी की तरह निकल गया है. என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, प्रिय परमेश्वर के लोग, நீங்கள் இன்றைக்கு பாவ இருள் வாழ்விலே
பிரச்சனையோடு கூட जो पाप का अंधकार में परेशानी के साथ में ஆண்டவரே இவ்வளவு நாள்களும் என் நாட்களை வீணாக்கி விட்டேனே, जो मेरे दिनों को तो मैंने नाश कर दिया है, உம்மை விட்டு தூரம் போய் விட்டேனே, नाम को छोड़ के दूर चला गया நீர் है। என்னை தயவாய் ये மன்னித்து खुदा यीशु ध्यान என்னை में ஆசீர்வதிப்பீராக என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே आप आशीष करेगा प्रार्थना करेगा जब भी அவருடைய கரம் உங்களை நோக்கி வரும். परमेश्वर का हाथ आपको और आएगा, அவருடைய கரம் உன்னை நோக்கி வரும். परमेश्वर का இதை हाथ நான் आपको- அனுபவித்ததினால் தான் जो சொல்லுகிறேன். इन बातों को मैंने अनुभव करा इसलिए बता रहा என் हूँ। அன்புக்குரிய தேவஜனங்களே, अपने परमेश्वर के ஒரே लोग ஒரு வார்த்தை, இயேசு எனக்கு சுகமாகட்டும், அதன் பிறகு அவரை நான் பின்பற்றுவேன். जो यीशु मसीह मुझे चंगाई करना उसके बाद पीछे चलूंगा करके मैंने मन में सोचा இந்த है। ஒரு வார்த்தை சொன்ன பொழுதே एक बात बोलते அவருடைய கரம் இறங்கி வந்தது, जो उनका हाथ उतर के आया है, அவர் என்னை தொட்டது. मुझे छुआ है। எத்தனை பெரிய ஆண்டவர் அவர்! बहुत बड़ा बड़ा परमेश्वर है, ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளிலே வாசம் செய்கிறவர். जो कोई भी उनको नजदीक नहीं जा सकता, ऐसे जो உலகத்திலே ஒரு மூலையிலே நான் அவரை ஏற்றுக்கொள்வேன் ஒரு வார்த்தை சொன்ன பொழுது जो दुनिया में कोने में पड़ा था मैं आपको अपनाऊंगा करके बोलते, தம்முடைய கரம் நொடி பொழுதிலே அந்த நீட்டி जो अपना बल बरकत अपना हाथों को बढ़ाकर ஆசீர்வதித்த தேவன். आशीष करा परमेश्वर। நீங்கள் அழைக்கும் பொழுது உங்களை ஆசீர்வதிக்க जो மாட்டாரா? आपको बुलाएगा तो आप बुलाएगा तो நிச்சயம் आप ஆசீர்வதிப்பார். जरूर आशीष करेगा। நீங்கள் தான் அவரை அழைக்க आप வேண்டும். बुलाना है मन से, நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் जो இருக்கிறது. एक ही जीवन है। நாம் கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்து अरे कुछ போகிறோம். दिन तक दुनिया में जीवन बिताएंगे, அந்த கொஞ்ச காலம் முடிவதற்குள்ளாக वो कुछ ही दिन बीतने से पहले நாம் கர்த்தரோடு கூட வாழ हम வேண்டும். परमेश्वर साथ में जीवन बिताना है। ஆண்டவரே, இந்த பாவ உலகத்திலே மூழ்கி இருக்கிற எல்லோராலும் வெறுக்கப்பட்டு जो पाप का दुनिया में पड़ा है सबने इनकार कर दिया मुझे, உடைந்த பாத்திரமாகிய என்னையும் जो टूटे हुए बर्तन के रूप से मुझे ஆசீர்வதியும் என்று நீங்கள் கெஞ்சி जो பாருங்கள். आशीष करे करके विनती करे कर கர்த்தர் நிச்சயம் देखो, உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष உங்களுக்கு करेगा। விசுவாசம் இருக்கிறதோ இல்லையோ जो विश्वास है नहीं है, நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். आप आज का डेट என்னை ஆசீர்வதியும் என்று யாபேஸ் ஜெபித்தான். ये याबेस ने प्रार्थना करा मुझे आशीष करो करके, அவன் எதை தேவனிடத்திலே கேட்டுக்கொண்டானோ அதன்படியே தேவன் அவனுடைய வாழ்க்கையை செய்தார் என்று याबेस வேதம் परमेश्वर சொல்கிறது. क्या मांगा ऐसे परमेश्वर आशीष करा करके पवित्र शास्त्र को खुलेआम लिख दिया है। அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்கள் हम வழிபடுகிறீர்கள். ऐसा भला परमेश्वर का आराधना कर रहे हैं, உங்க காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நீங்கள் அவரிடத்தில் வர வேண்டாம். जो आपका काम सफल होना करके केवल मत आना। ஒரு மாதத்திற்கு முன்பாக, ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக ஒரு வாலிபன் द्वारका मोडिलिருந்து ஃபோன் செய்தான். जो 2 महीने पहले एक लड़का द्वारका मोड़ से फोन करा है, நான் ஒரு வாலிபன். वो जवान है, இந்த லாக்டவுன் பீரியட்ல என்னை வேலை விட்டு நீக்கம் जो செய்து लॉकडाउन में விட்டார்கள். मेरा काम से निकाल दिया है, ऑफिस से निकाल இனி दिया வேலை है। தேடுவதற்கு போக முடியாத ஒரு जो சூழ்நிலை. काम ढूंढने के लिए मेरे बस के नहीं है। எனவே நான் இயேசு மதத்திற்குள் சேர விரும்புகிறேன். मैं तो यीशु मसीह के अंदर ना आना धर्म- चाहता हूँ, धर्म सुन। धर्म यीशु मसीह धर्म के अंदर आना चाहता அந்த हूँ। வார்த்தை சொன்ன பொழுது எனக்கு அது சரி என்று படவில்லை. जो मुझे तो अच्छा नहीं लगा है। நான் சொன்னேன், இயேசு ஒரு மதத்தை சார்ந்தவர் அல்ல, மதத்தை ஸ்தாபித்தவரும் जो அல்ல. यीशु मसीह जो एक धर्म का नहीं है, एक धर्म को दृढ़ करने वाला भी नहीं है। அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கத்தை நமக்கு கற்றுக் एक கொடுத்திருக்கிறார். मार्ग सिखाया है। நான் இயேசுவை கிறிஸ்தவனாக விரும்புகிறேன். मैं मसीह बनना चाहता हूँ, நான் சொல்ல, இது முடியாத காரியம். ये नहीं हो सकता है நீ भला। எதற்காக கிறிஸ்தவனாக வேண்டும் என்று விரும்புகிறாய், அது முதலாவது சொல். जो तू किस लिए मसीह बनना चाहते है बता पहले। இல்லை, நான் கிறிஸ்தவனாய் மாற எனக்கு பணம் தருவார்கள், जो मैं मसीह बनकर तुम्हें पैसा देंगे, எனக்கு வேலை வாங்கி काम தருவார்கள் देंगे, என்று நான் கேள்விப்பட்டேன். ऐसा मैंने सुना है। அவர்கள் தான் இந்த நம்பரை கொடுத்தார்கள். वो लोग ये नंबर दिया है, எனவே தான் நான் உங்களுக்கு போன் செய்கிறேன். इसलिए मैंने फोन कर रहा आपको। நான் சொன்னேன், இதை நீ மறந்து விடு. इन बातों को भूल जाते இங்கு வந்தால் நாங்கள் பணம் தர மாட்டோம், வேலை வாய்ப்பு எல்லாம் தர மாட்டோம். ये दिल दिमाग से निकालते पैसा नहीं देंगे, काम नहीं இயேசு देंगे। கிறிஸ்து யார் என்று மாத்திரம் தான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல हम तो முடியும். हमारे काम क्या है, हम यीशु मसीह कौन है करके बता सकते हैं। இந்த வார்த்தை நான் சொல்லும் பொழுது அவர் போன் கட் பண்ணி விட்டார். जो इन बात बोलते फोन काट दिया है। இன்றைக்கு இப்படிப்பட்டதற்காக நாம் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. हम ऐसा वाला ऐसा ढूंढने वाला नहीं बनना है। உண்மைக்காக இயேசு கிறிஸ்துவன் எவன் ஒருவன் தேடுகிறானோ
அவன் இந்த உலகத்தின் நிமித்தமே காணாமல் போய் விடுவான். अरे कोई बात नहीं, आज के लिए ढूंढ ले, कल देखे जाए करके सब बोलेगा तो वो दुनिया में नहीं रहेगा। என் அன்புக்குரியவர்களே, வேதம் திட்டமும் தெளிவுமாய் पवित्र சொல்லுகிறது. शास्त्र खुले बता रहा है, உண்மையான இருதயத்தோடு கூட जो सच्चे दिल से அவரை நாம் கூப்பிடும் हम பொழுது परमेश्वर को बुलाएंगे जब என்னை ஆசீர்வதியும் என்று கூட நீங்க சொல்ல வேண்டிய हे அவசியம் खुदा இல்லை. इस आशीष करो करके बोलने की जरूरत नहीं அவர் है, நிச்சயம் உங்களை वो ஆசீர்வதிப்பார். जरूर आशीष करेगा। எனவே தான் வேதம் சொல்லுகிறது, इसलिए पवित्र शास्त्र में लिखा है, இன்று முதல் आज से இன்றைக்கே உங்களை ஆசீர்வதிப்பார். आज आशीष करना चाहता है। இந்த வசனத்தின்படி இந்த நாளிலிருந்து கட்டாயம் உங்களுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு ये आज ये கொடுப்பார். वचन सुन रहे हो, ये वचन को नोट कर रखो, इसी के मुताबिक आज से आपको आशीष करना चाहता है। அவர் எழுத்தின்படி நாம் அவரிடத்திலே கேட்கும் பொழுது நிச்சயம் जो செய்வார். परमेश्वर आप लिख कर दिया इसी के मुताबिक ये करो करके मांगे तो जरूर करेंगे। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாளைக்கு ஆசீர்வதிப்பார் என்றல்ல, ये नहीं कल आशीष करेंगे करके नहीं है, வேதம் சரியாய் சொல்லி இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். जो परमेश्वर आज ही आशीष करेगा। வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र में लिखा है, யாக்கோபின் புஸ்தகத்திலே याकूब की पुस्तक में 4ஆம் அதிகாரத்தில் 4 अध्याय में 14வது வசனம் 4 சொல்லுகிறது, 14 कहता है, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, जो कल क्या हुआ करके आपको क्या मालूम है, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, जो आपका प्राण कैसा भरा கொஞ்ச है, காலம் தோன்றி जो कुछ दिन के बाद में பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் जो இருக்கிறது. आने वाला दिन में दुआ उठने के बाद तो तुम नहीं देखेगा, புகை எழுப்புகிறது தெரியும், கொஞ்ச நேரம் கழித்து அது காணாமல் जो போய்விடும். दुआ तो उठता है वो कहां से कहां जाता करके मैं मालूम नहीं। மனுஷனுடைய வாழ்க்கை அப்படித்தான் ये இருக்கிறது. इंसान का जीवन भी भला सही है, அவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளிலே அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து जो आज परमेश्वर दिया उसी दिन को अपना परमेश्वर चाहने वाला दिन बना के चलाइए, நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு जो परिपूर्ण आशीष पाकर மகிழ்ச்சியாய் நீங்கள் கர்த்தருக்குள் வாழ जो வேண்டும். मगर खुशी के साथ परमेश्वर के अंदर जीवन बिताना வேதம் है। சொல்லுகிறது, पवित्र शास्त्र कहता है, ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் ये से भविष्यवाणी के 55 में 6வது வார்த்தை 55 சொல்லுகிறது, का 6 बताता है, அவர் கண்டடைகிற தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். जो उनको ढूंढने का समय ढूंढो, கர்த்தர் நம்மோடு கூட परमेश्वर இருக்கிறார். हमारा साथ है, அவர் சம்பூர்ணமான நன்மைகளை நமக்கு वो வைத்திருக்கிறார். संपूर्ण भलाई के रखा है हमारे लिए। நாம் அவைகளை பெற்றுக்கொள்ளும்படி जो हम उनको पाने के लिए அவரை தேடுவோமேயானால் ढूंढेगा तो இன்றைக்கு आज நீ என்னை ஆசீர்வதியும் आप ये आशीष करना ही पड़ेगा, என்று அவரை விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள். जबरदस्ती हम करेगा तो। வேதாகமத்திலே पवित्र शास्त्र में பார்க்கும் பொழுது देखते हैं, ஒரு ஆயக்காரன் ஆலயத்திற்குள் வந்தார், जो एक चुंगी लेने वाला पवित्र भवन में आया ஒரு है, பரிசேயனும் வந்தார், एक परिचय भी आया है, இருவரும் ஜெபிப்பதற்காக வந்தார்கள். दोनों प्रार्थना करने के लिए आया है। ஆயக்காரன் जो चुंगी लेने தூரத்திலே நின்று दूर खड़ा होकर தன் கண்களை கூட வானத்திற்கு நேராக ஏறெடுக்க முடியாது, ये खुदा यीशु में तुम्हें अपना आंखें को उठाकर आपको देख नहीं पाऊंगा, ऐसे ही தன் மார்பிலே அவன் அடித்துக் கொண்டு, अंगीकार करा। इसलिए தேவனே பாவியாகிய மனுஷன் நான் என் மேல் கிருபையாயிரும், मैं तो पापी हूँ, मेरे ऊपर करुणा अनुग्रह कार करिए करके बोला है, என்னிடத்தில் இரக்கமாயிரும் मेरे ऊपर करुणा करिए, என்று சொல்லி அவன் கதறுகிறான். वो ऐसा बोलकर हो रहा है। அவன் ஒரு பாவி என்பதை உணர்ந்து वो एक पापी करके जान कर கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேளு. परमेश्वर माफी मांग रहे हैं। அவன் அருகிலே நின்று கொண்டிருந்த இயேசுவானவர் जो उनको पास खड़े हुए यीशु मसीह कह रहे அவனுடைய हैं, ஜெபத்தை கேட்டார். उनको प्रार्थना सुना है। அவன் ஆலயத்தை விட்டு கடந்து वो போகும்போது परमेश्वर भवन को छोड़कर निकल रहे थे जब भी, எப்படி போனான் என்று வேதம் जो சொல்லுகிறது, पवित्र शास्त्र कह रहे हैं, நீதிமானாய் கடந்து वो धर्मी के சென்றார். रूप से क्या करके हम देख सकते हैं। லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே लोग 18 अध्याय में 10வது வசனம் முதல் 18 का 10 कहते हैं, 14வது வசனம் வரைக்கும் जो 14 तक வீட்டில் போய் வாசித்து बाद में பாருங்கள். देखिएगा। நாமும் ஆயக்காரனை போல நம்மை நாம் தாழ்த்துவோம். अब अपना आप को चुंगी लेने वगैरह वाले की तरह आधीन होंगे, अर्पित करेंगे। இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இருந்து इसी महीने से लेकर நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக உதவி செய்வார் அவர். जो पवित्र जीवन बिताने परमेश्वर मददगार करेगा। நான் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்பா. जो पवित्रता में जीना चाहता परमेश्वर, நீங்க வந்து கேட்கப்படும் பொழுது जो आप ऐसा मांगेंगे जब भी, கட்டாயம் அந்த பழைய வாழ்க்கை உங்களிடத்தில் கடந்து போய் जो पुराने जीवन का हटा कर, ஆண்டவரை என்னை நீதிமானாக ये மாற்றும், खुदा यीशु मुझे धर्मी बनाइए, பாவியாக என் மீது जो இரக்கமாயிரும் पापी है मेरे ऊपर अनुग्रह कार करिए, ध्यान करिएगा। என்று நாம் சொல்லுவோம். हम कहेंगे, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் ये दावीद का पुत्र मेरे लिए उतर गाइए। என்று அந்த குருடன் கதறினது वो போல अंधा बुलाया से
நீங்களும் கதறுங்கள். आपस में बुलाना पड़ेगा। உங்களுடைய கதறுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு இறங்குவார். जो आपका आवाज को सुनकर परमेश्वर उत्तर गाएंगे। இயேசு தான் இன்றைக்கும் நம்மை நடுவில் இருக்கிறார், நம்ம நடுவில் இருக்கிறார். यीशु मसीह अभी भी हमारे बीच में है। ஆசீர்வாதங்களை கொடுக்கிற அவரை நோக்கி ये பார்க்கிறோம். आशीर्वाद वाला परमेश्वर को हम देखेगा तो அவர் நம்மை ஏதோ அற்பமாய் சொற்பமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. ये नहीं थोड़ा, ये थोड़ा बहुत नहीं है। அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போதே திரளாய் ஆசீர்வதித்து जो आशीर्वाद तो बहुत ज्यादा आशीष देता இது है। தன்னிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தாரும் என்று கேட்க கூடாத அளவுக்கு அத்துணையும் கொடுத்து விடுகிறார். जो कितना आशीष चेकर मांगने से बढ़कर दे देता है। ஈசாக்கு தன்னுடைய குமாரர்கள் ஏசா யாக்கோபையும் ये ईसा का अपना याकूब ईसा को देखकर தன் மகனாகிய ஏசாவை ஆசீர்வதிக்கும்படியாக அழைத்த பொழுது जो ईसा का आशीष करने के लिए बुलाया जी। இரண்டாவது மகன் யாக்கோபு தன் மூத்த சகோதரன் ஏசாவின் சரீரத்திலே காணப்படும் ரோமத்தை போல ஆடை அணிந்து याकूब जी मेरे भाई बड़ा वाला के कैसे जो बाल थे शरीर में ऐसे कपड़ा पहनकर ஈசாக்கினிடத்தில் வந்து ईसा के पास आकर ஏசாவுக்குரிய அத்துணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். जो ईसा का जो चागत को होने वाला आशीष सब पा लिया है। ஈசாக்கும் தன்னுடைய இரண்டாவது மகனாகிய யாக்கோபை जो ये दूसरा बेटे याकूब को याकूब को தன் மூத்த மகன் என்று நினைத்து जो बड़ा वाला बेटा कर समझ कर அவன் வேட்டையாடி வந்ததான அந்த காரியத்தை புசித்து அவனை जो ஆசீர்வதித்தான். शिकार करके लाए उन बातों को भोजन करके आशीष करा है। என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, ये परमेश्वर के लोग அது அதே வேளைகளிலே उस समय पर தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக जो पिता का आशीष को पाना करके காட்டிற்கு சென்று வேட்டையாடி அவன் சமைத்து வருகிறான். जो ஏசா पहाड़ी में जाकर शिकार करके वो लाकर भोजन बना कर आ रहे हैं। தன் சகோதரன் தன்னை ஏமாற்றி விட்டான் என்ற அந்த அதிர்ச்சியான செய்தியை கேட்ட जो மாத்திரத்தில் मेरे भाई ने मुझे धोखा दे दिया कि वो ऐसे हैरान होने वाला बातों को सुनते தகப்பன் சொல்லுகிறான், அவர் அத்தனை ஆசீர்வாதத்தை நான் அவனுக்கு கொடுத்து விட்டேன். भाई मैं तो उसी के मेरे सारे आशीष दे दिया है। அப்பொழுது கதறுகிறான் वो ஏசா, फूट फूट कर हो रहा है என் ऐसा। தகப்பனே என்னையும் ये ஆசீர்வதி. पिता मुझे भी आशीष करो। இந்த ஒரே ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் தானே உம்மிடத்திலே केवल உள்ளது. ये एक ही आशीष आपके पास है। என்னை ஆசீர்வதியும் मुझे आशीष करिए। என்று ஈசாக்கினிடத்திலே ஏசா கதறுகிறான். ईसा के पास ऐसा ऐसा फूट फूट कर हो रहा है। ஆதியாகம புத்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 38வது வசனம் சொல்லுகிறது, उत्पत्ति के 27-38 बता रहे हैं। என் அன்பு மனுஷனாலே ஒரு பிள்ளையைத்தான் ஆசீர்வதிக்க முடிகிறது. इंसान तो एक बच्चों का आशीष कर सकते हैं। परमेश्वर यीशु मसीह दुनिया में रहने वाले का आशीष देना चाहते हैं। தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் தம்மிடத்திலே வருகிற யாவருக்கும் जो अपने पास आकर यीशु मसीह के नाम लेने वाले ஐஸ்வர்ய சம்பன்னராய் மாற்றுகிறவராய் उसी இருக்கிறார். को बहुत बड़ा धनवान बनाना चाहता है। வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र में लिखा ரோமர் है, 10ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தில் रोमियो 10:12 में लिखा है, அவர் எல்லா ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராய் जो सारा இருக்கிறார். आशीष देने के तैयार है। எனவே ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது அவர் இன்றைக்கு உங்கள் மனதார ஆசீர்வதிக்கும்படி जो காத்திருக்கிறார். आज परमेश्वर आप मांगेगा तो मन से आशीष करने को तैयार है। அவர் எல்லா ஐஸ்வர்யத்தையும் सारे संपत्ति को, மகிமையையும் महिमा को உங்களுக்கு தர வல்லவராய் आपको இருக்கிறார். देना चाहते हैं। ஹalleluya. हालेलुया। இரண்டாவதாக दूसरा, இன்றைக்கு आज அவர் உங்கள் வீட்டிலே தங்க விரும்புகிறார். आज आप घर में रहना चाहते हैं। லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே लूका 19 में 5வது வசனத்தின்படி 19:5 के இன்று मुताबिक முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் आज सच्ची आशीष करूंगा करके कहने वाला परमेश्वर, இன்றைக்கு நான் உன் வீட்டிற்கு வந்து உன்னோடு கூட தங்க வேண்டும் என்று जो சொல்லுகிறார். परमेश्वर कह रहा आज मैं तुम्हारे घर में आकर मैं रहना करके बता रहा, वास करूंगा करके बोल रहे हैं। நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் நன்றாக பார்க்கும் பொழுது जो हमारा परमेश्वर की बातों को गहराई से हम देखेगा तो எப்பொழுதும் हमेशा இன்றைக்கு आज ஆசீர்வதிப்பேன் आशीष करूंगा என்று தான் சொல்லி இருக்கிறார். ऐसा करके बोला है। ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்ட வார்த்தை ऐसा बड़ा बातों को இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. जो ऐसे यीशु मसीह की நான் जन्म உங்களை से நாளையிலிருந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல ये नहीं कल से आशीष करूंगा कर कर நான் बोला है। உங்களை நாளைக்கு ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு நாளும் जो அவர் कल சொன்னதே आशीष இல்லை. करूंगा करके कभी नहीं बोला है। அவர் அருகில் சிலுவையிலே தொங்கின திருடன் जो उसी के साथ में कुर्सी में लटका हुआ चोर
ஆண்டவரே பாவியாகிய என்னை நினைந்தருளும் ये நீ खुदा- பரதேசில் இருக்கும் ये பொழுது. खुदा यीशु ये पापी का स्वर्ग में रह के मुझे भी याद करे करके बोल रहे हैं। அவர் வேண்டிக் கொண்டதின்படியே जो वो विनती करा इसलिए ஆண்டவர் அந்த கள்ளனை பார்த்து उस சொன்னார், चोर को देख के बोल रहे हैं இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசி. आज तू मेरे साथ स्वर्ग में रहेगा। லூக்கா 23:43 जो சொல்லுகிறது, लूका 23:43 से बता रहे நான் हैं இன்றைக்கு பரதேசத்துக்கு நான் கடந்து போவேன், आज मैं स्वर्ग जाऊंगा, நாளை காலையிலே உன்னை நான் என்னோடு கூட जो कल வைத்திருப்பேன் सुबह में तेरा ये तुझे जो मेरे சொல்லவே साथ இல்லை. रखूंगा करके नहीं बोला है। இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். आज मेरे साथ स्वर्ग में रहेगा। அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து उसी சொல்லுகிறார், परमेश्वर आपको देख के बोल रहा है நான் ஒரு வீட்டிற்கு வந்து தங்க मैं வேண்டும். तुम्हारा घर में आकर वास करना है। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு இயேசு உண்மையாகவே இந்த இடத்திலே வந்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு जो வரப்போகிறேன். आज ही कहते हैं, यीशु मसीह कहता आज ही तुम्हारा घर में वास करना चाहता, तुम्हारा साथ आना चाहता करके बोल रहे हैं। நீங்க என்ன சொல்லுவீர்கள்? आप क्या बोलेंगे? क्या बोलेंगे? நன்றாக சிந்தித்து சொல்லுங்க. अरे सोच को बोलिएगा। यही पर भी यीशु मसीह आकर मैं तुम्हारा घर आना चाहता करके बोलेगा तो क्या बोलेंगे? வரமாட்டார் அவர். नहीं आएंगे। அல்லேலூயா. क्यों? हालेलुया। ஏனென்றால் உலகம் உங்கள் வீட்டிலே இருக்கிறது. जो दुनिया आपके घर पे है, அந்த உலகத்தை நீங்கள் வீட்டிலே जो வைத்திருக்கிறீர்கள். दुनिया के घर पर रखा है, சிந்தித்து பாருங்க. सोच के देखो। நாம் சொல்லுகிறோம், ஆலயத்துக்கு வரும்போது சொல்ல, ஆண்டவரே நான் உம்மைத்தான் வழிபடு, நான் உம்முடைய हम तो பிள்ளை. परमेश्वर के भवन में आते बोलते मैं आपको बच्चा हूँ करके। இந்த வீட்டிற்கு போனவுடன் जो घर जाने के बाद में உலகத்தை தான் நீங்கள் अब பார்க்கிறீர்கள். दुनिया को हम देखते हैं। அல்லேலூயா சொல்லுங்க. ये कहने बोलिएगा, வணங்குதா? समझ में आ रहा है? சிந்தித்து பாருங்க, எங்கள் வீட்டிலே உலகம் என்ன உலகம் இருக்கிறது, जो हमारे घर में क्या तो दुनिया है करके जरा सोच के देखो। அதை நீங்கள் எடுத்து போட வேண்டும். उन बातों को निकालना है உலகத்தினுடைய காரியங்கள் जो दुनिया का काम है, இன்றைக்கு வீட்டிலே வைத்துக் கொண்டு घर पर रख कर அதே நாம் என்ன செய்கிறோம், மகிழ்ந்து களி கூறுகிறோம். जो उसी में सब खुशियां मनाते हैं। என் அன்பு, அந்த இடத்திலே वहीं पे சொல்லுகிறான் அவன், சகை சொல்லுகிறான், सगाई कहता है நான் அநியாயமாக எவரிடத்திலே வட்டி வாங்கி இருப்பேன், நான் நாளத்தனையாக திருப்பி கொடுத்து जो मैं விடுவேன். अन्याय में किसी के लूटा हुआ तो इंटरेस्ट लिया हुआ तो प्याज लिया हुआ तो मैं उसे 4 गुना लौट कर दूंगा। இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லவே இல்லை அவனுக்கு. यीशु मसीह ने ये नहीं बोला, तूने ऐसा बोला நான் था। இன்றைக்கு உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்ன मैं तेरे மாத்திரத்தில் घर में आज आऊंगा। உலகத்தினுடைய காரியத்தை அவன் வேண்டாம் என்று दुनिया का அவனுக்கு வேண்டாம். जो दुनिया का काम मुझे नहीं चाहिए। இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாய் தான் जो வந்தார். यीशु मसीह भला कैसे कर को देखने के लिए आया था। இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று பார்க்க காட்டாத்தி जो மரத்தின் மீது यीशु मसीह ஏறினார். कैसे भला करके वो गुलेल के पेड़ के ऊपर चढ़ा हुआ था। ஆனால் ஆண்டவர் அவனை தேடி तो வந்தார். यीशु मसीह उसी के ढूंढ के आए हैं। சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். अरे सगाई तू बड़ी जल्दी उतर कर तेरे घर में वास करना है। ஆண்டவரே நம்முடைய வீட்டிற்கு மாத்திரமல்ல, परमेश्वर हमारा घर के नहीं केवल இருதயமாகிய நம்முடைய வீட்டிற்கு வந்து தங்க வேண்டும் என்று जो சொல்லுகிறார். परमेश्वर कहते मन जैसे मंदिर में आकर वास करना कर कहते இந்த हैं। இருதயத்தில் என்னெல்லாம் நிரம்பி இருக்கிறது, आपके दिल में क्या क्या फंसा हुआ है, தேவனுக்கு விரும்பின காரியம் जो இருக்கிறது, परमेश्वर में चाहने वाला बात है, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை இருதயத்தை வைத்துக் जो கொண்டிருக்கிறார். परमेश्वर नहीं चाहता ऐसा काम को आप अपने दिल में रखा है। வருவாரா आएगा வருவாரா? आएगा। உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று கேட்ட ஆண்டவருக்கு நீ ஒரு முறை கொடுத்தாய். जो परमेश्वर ने तो कहा तेरे दिल तेरे मन को मुझे दे दे करके मांगा, परमेश्वर ने दिया है। இயேசுவுக்கு கொடுத்த அந்த இருதயத்தை जो यीशु मसीह दिया वो दिल को இன்றைக்கு மற்ற காரியத்திற்கும் கொடுக்க நாம் என்ன செய்கிறோம்? हम दूसरे बातों के लिए देने के लिए क्या करते हैं, நம்மையே விற்று போடுகிறோம். हम अपने आप को खुद बेच देते हैं। அல்லேலூயா சொல்லுங்கள். हालेलुया बोलेगा, இவைகள் எல்லாம் நீங்கள் உங்களை விற்று போட்டு இருக்கிறீர்கள். क्या क्या चीजों आपने बेच दिया है खुद को। உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திற்குள் அவர் வந்து தங்க வேண்டும் என்று தான் அவர் வாஞ்சிக்கிறார். परमेश्वर चाहते हैं एक एक दिल में फंसना करके चाहते हैं। லூக்கா 24:29 சொல்லுகிறது. जो लूका 21:29 बताता है। 24:29 லூக்கா. இரண்டு சீஷர்கள் எம்மாவூர் என்னும் கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்த போது जो चेले लोग यम्माउर करके वो वहीं पे जा रहे थे, இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட நடந்து यीशु போனார். मसीह उनके साथ जा रहे थे। சாயங்காலமான போது நீர் எங்களோடு கூட தங்கி இரும் என்று சீஷர்கள் வருத்தி जो கேட்டுக்கொண்டார்கள். चेले लोगों ने कहा यीशु यीशु हमारे साथ आज रहिए करके बोला है। அப்பொழுது இயேசுவானவர் அவர்களோடு கூட தங்கும்படி உள்ளே போனார் என்று வேதம் சொல்லுகிறது. यीशु मसीह उनके साथ रहने के लिए वो अंदर गया करके हम देख सकते हैं। இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவரே கால தாமதமாயிற்று,
खुदा यीशु दिन बीत गया है, நான் பாவியாகவே यह पापी के रूप से வியாதியோடு கூட बीमारी के साथ में நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து விட்டேன். भरोसे में जीवन बिता दिया है। என் வீடாகிய என் இருதயத்திற்குள் தங்க வாரும் என்று घर जैसे मेरे दिल एक मंदिर वाक है, அவரை வருந்தி நீங்கள் கேட்டு பாருங்கள். उनसे विनती करिए, அவர் நிச்சயம் வருவார். वो जरूर आपका वास அவர் करेंगे, நிச்சயம் வருவார். वो जरूर आपका वास அவர் போய் करेंगे। சொன்ன மனுஷன் அல்ல. वो झूठ बोलने वाले इंसान है। யாக்கோபு याकूब, ஆண்டவரே நீர் என்னை ये खुदा यीशु आप मुझे இது வரையிலும் ஆசீர்வதித்தது போதாது, जो अभी तक आशीष वो कम है இன்னும் என்னை ஆசீர்வதியும். और आशीष करिएगा। நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய आप मुझे आशीष नहीं करेंगे जब நான் तक உம்மை போக விடேன். आपको नहीं छोड़ूंगा। ஆதியாகமம் 32:26 जो வாசிக்கிறோம். उत्पत्ति के 32 से 26 में पढ़ सकते हैं, அவர் போராடுகிறார். वो लड़ाई कर रहे அவருடைய हैं। ஜெபத்தை கேட்டார். परमेश्वर ने उनकी प्रार्थना அவர் सुना। கையிலே கோலும் தடியோடு கூட இருந்தவன். जो एक जड़ी के साथ में थे, वो இந்த யோர்தானை கடந்து போகும் கோலும் தடியுமாக கடந்து योरदान में போனவன். पार करा, जब ये काली आत्मा एक जड़ी के साथ में पार कर रहे थे, மீண்டும் அந்த யோர்தானத்தை கடந்து 2 பரிவாரங்களோடு கூட அவன் திரும்பி வருகிறார். दोबारा योरदान पार कर आ रहे थे, आतवत 2 परिवार के साथ आ रहा है। இதுவரையிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருந்தாலும் பரவாயில்லை, तो अभी तक परमेश्वर आपका आशीष करा, कोई बात नहीं, अच्छी बात இன்னும் है। அதிகமாக உம்முடைய और ஆசீர்வாதங்களையும் आशीष और ज्यादा देने के लिए உம்முடைய மகிமையும் எனக்கு தாரும். आपको महिमा को मुझे दिएगा, என் இருதயத்தில் வந்து தங்கும். मेरे दिल में को वास करिए। இதுவரையிலும் நீர் என்னை பயன்படுத்தினது போதாது, जो अभी तक आपने मुझे प्रयोजन करा उतना कमी है, இன்னும் வல்லமையாய் நீர் என்னை பயன்படுத்த और வேண்டும். कितना सामर्थ्यशाली के साथ प्रयोजन करना चाहते இல்லாமல் हैं। நான் ஜெபித்தது போதாது, जो अभी तक प्रार्थना वो कम है, இன்னும் உமக்கு முன்பாக என் முழங்கால்கள் முடங்க और வேண்டும். आपका सामने मेरे घुटने के बलवाना, घुटना உமக்காக நான் எழும்பி பிரகாசிக்க आपने வேண்டும். खड़ा होकर ज्योति देना है। என்னை உம்முடைய ஆவியினாலே நிரப்பும். आपका आत्मा से मुझे भरिए, என் இருதயம் என்ற வீட்டிற்குள் வந்து நிரந்தரமாய் வந்து தங்கும். मेरा दिल जैसा मन में आकर वास करिएगा। நீங்க அவர்கிட்ட கேளுங்கள், आप कदू देखिएगा, அவர் வருவார். वो आएंगे जरूर, வாடகைலாம் கேட்க वो மாட்டார். किराया नहीं मांगता है। அல்லேலூயா. என் அன்புக்குரிய நாம் தான் அவர்கிட்ட கேட்க இதைத்தாரும் அதைத்தாரும் என்று हम சொல்லி परमेश्वर वो दे दो ये दे दो करके मांगते हैं। அவர் வாசலாண்டை வந்து நின்று கதவை தட்டுகிற वो தேவனாய் दरवाजा मांगकर இருக்கிறார். खड़ा हो खटखट कर रहे हैं। அவர் இருதயம் என்ற வாசலாண்டைக்கு வந்து உங்கள் இருதயத்தை தான் जो தட்டி मन जैसा கொண்டிருக்கிறார். दरवाजा में खड़ा है खटखटा रहे हैं। எனவே தான் உங்கள் இருதயத்தை திறந்த ஆண்டவரே நீர் வந்து வாசம் செய்யும். हम अपने मन को लगा पाकर ये खुदा यीशु वास करिए करके बोलना है। பவுல் சொல்லுகிறார், पौल कहते हैं என்றைக்கு அவன் தன்னை இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி அதை காண்பித்தார், जो यीशु मसीह करके प्रकट करके दिखाया है, அவன் சொல்லப்படும் பொழுது கலாத்தியருக்கு சொல்லப்படும் பொழுது वो गलातियों को बताता இது है நான் அல்ல, ये खुदा यीशु मैं नहीं हूँ, கிறிஸ்துவுக்குள்ளே என்னை நான் எனக்குள் பிழைத்திருக்கிறேன். जो मसीह के अंदर मैं जीवित हूँ, जिंदा हूँ। हालेलुया। ஜீவிப்பது நான் அல்ல, मैं अभी जिंदा हूँ, तो मैं नहीं கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறவராய் हूँ। यीशु இருக்கிறார். मसीह मेरे अंदर जीवित கலாத்தியர் है। 2:20 जो வாசிக்கிறோம், गलातियों 2 के 20 में पढ़ते हैं, கிறிஸ்து உங்களில் இருந்தால் परमेश्वर आपके अंदर रहेगा तो சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் जो शरीर तो पापों के द्वारा मारे गए हैं, ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். हमारा आत्मा जो धर्म के मुताबिक जीवित है। ரோமர் 8:10 வாசிக்கிறோம், रोमी 8 के 10 में पढ़ सकता है। கிறிஸ்துவானவர் मसीह यीशु நம் இருதயத்திற்குள் வரும் பொழுது हमारा मन में बस जाता है, பாவத்திற்குள் நம்முடைய சரீரம் மரித்து जो पापों को हमारा शरीर मर कर பாவம் அறியாத ஒரு சரீரமாக மாறி जो விடுகிறது. पाप नहीं जाना ऐसा शरीर बदल जाता, बन நம்முடைய जाता। ஆவியோ हमारा आत्मा ஜீவனுள்ளதாக இருக்கிறது. जीवित है। மத்தேயு 26:41 जो मत्ती 21 के 40 ஆவி உற்சாகம் உள்ளதுதான், आत्मा तो उत्साहित है, மாம்சம பலஹீனம் உள்ளது. जो शरीर दुर्बलता है। இயேசு தம்முடைய சீஷர்களிடத்திலே கூறினார். यीशु मसीह अपने चेहरे के बताया है, சங்கீதம் 51 जो भजन संहिता 51 10 10 12 12 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து आप बात में பாருங்கள். देखिएगा। தேவனை சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், ये खुदा यीशु अच्छा दिल को मुझे नया बनाइएगा, நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே निरंतर आत्मा को मेरे मन में नया बनाइएगा। இந்த ரட்சண்யத்தின் சந்தோஷ திரும்ப எனக்கு தாரும். ये उदार को खुशी को मुझे दिएगा। உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படியாக उत्साहित செய்யும். आत्मा से मुझे बचाइए।
அவன் கதறினான். वो फूट फूट कर ஒரு रोया। பாவம் செய்தான். वो पाप तो இந்த करा है। பாவத்து நிமித்தம் தேவ தண்டனை எனக்கு வந்து விடுமோ? ये पाप करा परमेश्वर दंड मेरे ऊपर ना आ जा। தண்டனை வந்து தன் மகனை அவன் இழந்தான். जो अपने पाप करके अपने बेटे को आया है, அவன் மனம் திரும்பினான். वो मन पर आया है। என்னில் நிரந்தரமாக ये खुदा ईश्वर निरंतर உயிர்ப்பிக்கிற அந்த ஆவியானவர் जो जीवित करने वाला आत्मा எனக்குள்ளே தந்து என்னை புதுப்பித்தருளும். जो मुझे नया बना दो। நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை இந்த மாம்சத்தின் நிமித்தம் ये शरीर के हिसाब से ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போய் जो இருக்கலாம். परमेश्वर को सपाए अभिषेक आप खो के बैठे होंगे। நான் பாவத்திலே விழுந்து போய் விட்டேன். मैं पापों में गिर गया है। உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை, जो आपको उदार खुशी को, அந்த தெய்வீக சந்தோஷத்தை वो खुशी को திரும்ப எனக்கு தாரும். ये खुदा यीशु मुझे दे दो। உற்சாகமான ஆவி उत्साहगत का आत्मा என்னை தாங்கும்படி செய்யும் मुझे बचाने के लिए என்று आइए। நீங்கள் கேட்டு பாருங்க. आप मांग कर देखिए, கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு தருவார். परमेश्वर जरूर आपको देंगे। கடைசியாக आखिरी में இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான மழை பொழிந்தது. जो आज ही आशीष का बारिश आएगा, நாளைக்கு அல்ல, कल नहीं, கொஞ்ச நேரம் கழித்து அல்ல, थोड़ी देर बाद में, இன்றைக்கே अभी இப்பொழுது. अभी எசேக்கியேல் 34:26 சொல்லுகிறது. एसेकिएल 34 की 34:26 34 का 26 பரிசுத்த बताता है। ஆவின் அபிஷேகத்துக்கு पवित्र आत्मा का अभिषेक இன்றைக்கு நீங்க காத்துக் கொண்டு இருக்கலாம். आप इंतजार कर रहे होंगे। மாத கணக்கில் காத்துக் கொண்டிருந்த நாட்கள் ஒன்று உண்டு. जो कई महीना तक इंतजार करा पवित्र आत्मा पाना पाना करके, ஆனால் இன்றைக்கு தேவன் எங்கு மூச்சு आज கொண்டிருக்கிறார். परमेश्वर हर जगह में उंडेल रहे पवित्र சங்கீதம் आत्मा। 40:17 जो வாசிக்கிறோம். भजन से 40 நான் 17 में, சிறுமையும் எழுமையுமானவன், मैं तो गरीब हूँ, मैं आदि हूँ। கர்த்தர் என் மீது நினைவாய் परमेश्वर இருக்கிறார். मुझे याद करा है। இன்றைக்கு உங்கள் மீது நினைவாய் இருக்கிறார். परमेश्वर आपको पर याद कर रहे हैं। ஆண்டவரே என்னையும் ये ஆசீர்வதியும் खुदा यीशु मुझे आशीष என்று நீங்கள் கதறும் பொழுது आप फूट फूट कर தேவன் रोएंगे। நிச்சயம் உங்களை ஆசீர்வாத மழையினாலே जरूर பொழிந்தருளுவார். आशीष का बारिश को उंडेलेंगे। அந்த ஆசீர்வாதமான மழை உங்கள் மீது இறங்கி வரும் பொழுது वो आशीष का बारिश आपको पर आएगा। உங்கள் जमीन பலஹீனங்கள் மாறி போகும். दुर्बलता हट जाएगा, உங்கள் துக்கங்கள் மாறும். आपका दुख हट जाएगा, உங்கள் வியாதிகள் மாறும். आपकी बीमारी हट जाएगा। நீங்கள் எப்படியாய் மாறுவீர்கள்? आप कैसा बदलेंगे? வேதம் சொல்லுகிறது. पवित्र शास्त्र में लिखा, 2 கொரிந்தியர் दूसरा कुरिन्थियों में 3ஆம் அதிகாரத்தில் 3 अध्याय में 17வது வார்த்தை 17 சொல்லுகிறது. बताता है। என்ன எழுதப்பட்டிருக்குது அங்கு? क्या लिखा है? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? क्या लिखा 3:17 में, दूसरा कुरिन्थियों में? நீங்க எல்லாம் பெந்தேகோஸ்தக்காரர்கள், वेदते एல்லாம் தெரியும். 2 कोरिन्थियों 3 अध्याय में 17 वचन में क्या लिखा हुआ पता नहीं. प्रभु को आत्मा है और जहाँ के प्रभु का आत्मा है वह தேவனே ஆவியாய் இருக்கிறார். अब परमेश्वर पवित्र आत्मा है। ஆவியானவர் எங்கே? पवित्र आत्मा कहाँ है? அங்கே விடுதலை உண்டு. वहीं पे छुटकारा है। அந்த ஆசீர்வாத மழையாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது जो पवित्र आत्मा का आशीष आएगा आपको ऊपर, நீங்கள் விடுதலையோடு கூட காணப்படுவீர்கள். छुटकारा के साथ में रहेंगे। அல்லேலூயா, हालेलूया, அல்லேலூயா. हालेलूया। என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, இதுதான் கர்த்தர் கொடுக்கிற மெய்யான ये ஆசீர்வாதம். परमेश्वर देने वाला सच्चे आशीष है। ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள் இறங்கி வரும் பொழுது पवित्र आत्मा हमारा अंदर आएगा जब भी, ஆவி ஆத்மா சரீரத்தை தொட்டு जो சுகமாக்கி आत्मा प्राण शरीर को चंगाई कर देता है, விடுதலையோடு கூட காணப்படுவார் அவர். छुटकारा साथ में रहेंगे। உங்கள் சரீரமானது आपका शरीर உங்களுக்குரியது அல்ல, जो आपका शरीर आपका नहीं है, அது தேவனுடைய ஆலயமாய் वो இருக்கிறது. परमेश्वर का मंदिर है। உங்களுடைய தேவனுடைய ஆலயமாக जो परमेश्वर के मंदिर को அவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். वो आपको बदलना चाहता அதே है। காரியத்தை தான் उन बातों को 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 1 कुरिन्थियों 3 में 14 16 17 17 வீட்டில் போய் வாசித்து बाद பாருங்க. में देखिएगा। அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் जो ऐसा आशीष पाए लोग இந்த உலகத்திலே எண்ணில் அடங்காதவர்களாய் वो இருக்கிறார்கள். दुनिया में से ज्यादा खुशी के साथ में रहता है। என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, परमेश्वर के लोग, நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் எத்தனையோ வாலிபர்கள் जो मैं उदार पाया उससे में कई जवान लोग பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தில் நிரம்புகிறதை நான் जो பார்த்திருக்கிறேன். पवित्र आत्मा से भरा हुआ मैं देखा हूँ, அவர் ஞானஸ்நானம் கூட எடுக்கவில்லை. जो 25वां भी नहीं लिया है, இயேசு கிறிஸ்துவுடைய கூட்டத்திற்கு வந்து जो அமர்ந்திருந்தார்கள். यीशु मसीह के भीड़ वहां के बैठे அந்த थे, வார்த்தை கேட்டார்கள். उन बातों को सुना है। ஜெப வேளையிலே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற அந்நிய பாஷைகள் அப்படியே சரமாரி जो பேச प्रार्थना के समय ஆரம்பித்தார்கள். में अन्य अन्य भाषा बोलकर पवित्र आत्मा भरकर बोल रहे हैं।
मसीह அவர் भी யார் नहीं थे கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அல்ல. वो यीशु मसीह कौन ஸ்கூலிலே है படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள். जो पढ़ने वाला कॉलेज जवान है எல்லாம் பார்க்கும் பொழுது வியப்பாய் காணப்பட்டது. उन बातों को देख के मैं तो हैरान होने लगा है என்னுடைய போதகர்கள் எல்லாம் சொல்லுவார், நாங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுவதற்கு எத்தனை நாட்கள் உபவாசித்து இருக்கிறோம். हमारा दास कहता पवित्र आत्मा ने कई कई दिनों तक हम इंतजार करा है இன்றைக்கு தேவன் கேட்ட உடனே आज பொழிந்தருளுகிறார். परमेश्वर मांगते देने के तैयार है ஏனென்றால் क्योंकि அவர் வாக்கு உரைத்திருக்கிறார், वो वायदा करा है நான் இன்று முதல் உன்னை आज से ஆசீர்வதிப்பேன் तुझे आशीष करूंगा என்று சொன்ன நம்முடைய தேவன் जो क्या परमेश्वर है தம் हमारे இரண்டு கரங்களை நீட்டினவராக जो दो हाथों को बढ़ा कर நம்மை ஆசீர்வதிக்க हमें आशीष करने के लिए அவர் காத்து கொண்டிருக்கிறார். इंतजार कर रहे हैं அவர் பாதத்தில் உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். आप अपना उनके चौखट में அவர் अर्पित करें வார்த்தையின்படி இன்றைக்கு जो ஆசீர்வாதம் बच्चन को வரும். मुताबिक आशीष देना चाहते हैं உங்கள் வீட்டிலே வந்து தங்குவார். आप घर में आकर रहेंगे ஆசீர்வாதமான மழை जो உங்களுக்கு आशीष பொழிந்தருளும். बारिश होगा நம் கண்களை மூடுவோம். अपना के बंद இந்த करेंगे உன்னதமான தேவனை நோக்கி वो பார்ப்போம். पवित्र परमेश्वर को देखेंगे அன்பின் தகப்பனே, प्यारा परमेश्वर நீர் என் துணை நல்ல ஆண்டவர் ஐயா. इतना बड़ा परमेश्वर है பல வேளைகளில் உம்மை விட்டு பிரிந்து பிரிந்து போனது நிமித்தம் தான் நாங்கள் வேதனைகள் சமாதானமின்றி நோய்களோடு கூட வறுமையோடு கூட வாழ்ந்து जो हम கொண்டிருக்கிறோம். आपको छोड़ के पीछे हट जाते इसलिए बीमारी कष्ट संकट से रहते हैं ஆனால் இன்றைக்கு நீர் சொன்னீர், आपने कहा जी நான் இன்று முதல் உன்னை आज से तुझे ஆசீர்வதிப்பேன். आशीष करूंगा இந்த வார்த்தை நீர் எனக்காகத்தான் அனுப்பி இருக்கிறீர் என்று சொல்லி நான் நம்புகிறேன். जो उसी बात मेरे लिए भेजा कर भरोसा कर रहा हूँ இன்றைக்கு நீர் என்னை मुझे ஆசீர்வதி. आज आशीष करिएगा எங்கள் வீட்டிலே வந்து இரும். जो हमारे घर में करेंगे ஆசீர்வாதமான மழையினாலே என்னை आशीष நிறைத்தருளும். बारिश को मुझे வாய் திறந்து நீங்கள் ठंडा करिएगा வாய் गीला திறந்து करिएगा நீங்கள் मुंह சொல்லுங்கள். खोल कर बोलिए நீங்கள் எதை இப்பொழுது கேட்கிறீர்களோ आप क्या मांग रहे हो அதையே தேவன் உங்களுக்கு தருகிறவராய் यीशु मसीह இருக்கிறார். भी देना चाहते हैं ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று யோ- அறிந்திருந்தும் जो आप आशीष करने वाले परमेश्वर करके जानकर भी நாம் உம்மை விட்டு வெகு தூரமாய் கடந்து आपको போய்விட்டோம். छोड़कर बहुत दूर हूँ மீண்டுமாக என்னை நான் நிதானித்து आप अपना आप कंट्रोल कर மண்டையிலே வருகிறேன் ஐயா, आपके नजदीक आता हूँ மண்டையில வருகிறேன். मैं आपके पास आ रहा हूँ உம்மை பார்க்க வேண்டும் என்று நினைத்தவனுடைய வீட்டிலே தங்கின தேவன் நீ. जो आदि होना करके सोचा उनके घर में உம்மை आप பார்க்க வேண்டும் என்று நினைத்த जो आपने சகலே देखना करके चाहते उनके घर में आप रहना நீ चाहते हैं அவனுடைய வீட்டிலே வாசம் செய்ய जो கடந்து उनके போய் घर में वास कर करा कर हम देखते हैं நான் உம்மை அறிந்தும் அறியாதவனாய் यीशु போய்விட்டேன். ने आपको जानकर अनजाना मर कर மீண்டுமாக உம்மை அண்டையிலே நான் வருகிறேன். दोबारा मैं आपको समझ में आता हूँ நீர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். आज आपने कहा आशीष करूंगा என்னை நீர் ஆசீர்வதியும். मुझे आशीष करिए என் வீட்டிலே வந்து தங்கும். मेरे घर में आकर रहिएगा நான் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன். बिल्कुल अर्पित कर रहा हूँ உமக்காக என் வீட்டை திறக்கிறேன். இருதயம் என்ற வீட்டை நான் जो திறக்கிறேன். आपके लिए मेरे दिल को घर को खोल रहा हूँ நீர் எனக்கு உள் தங்கி मेरा अंदर वास करके நீர் வாசம் செய்கிற ஆலயமாய் என்னை மாற்று. आप वास करने वाला मंदिर बनाइएगा இந்த ஆசீர்வாதமான மழை என்றென்றைக்கும் பொழிந்து கொண்டிருக்கிறது. आशीष को बारिश सदा सदा होने दो தகப்பன், இந்த மாதம் முழுவதுமாக பிள்ளைகளை நீரே இந்த வார்த்தையின்படி ராஜா குறைவில்லாமல் நடந்து ये महीना भर बच्चे लोग कमी के बिना चलाइएगा ஒருவருக்கும் ஒரு குறை வரவே किसी கூடாது. किसी कमी नहीं आना है தகப்பனே, இந்த நாட்களிலே பிள்ளைகள் எந்தவித நிலைகளிலே கஷ்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்க நீர் அறிந்திருக்கிறேன். जो महीना भर बच्चे लोग कैसे कैसे स्थिति में चलने करके आपको पता है சீக்கிரத்திலே ராஜா बड़ी जल्दी से இந்த பிள்ளைகள் வாயிலாக நீர் மகிமைப்பட வேண்டும். उन बच्चे लोग को जवान साहब महिमा होना है இன்றைக்கு எங்க இந்திய பட்டணத்திலே ராஜா மீண்டுமாக இந்த வைரஸ் அதிகரித்துக் கொண்டு வருகிறது என்று நாங்கள் செய்தியின் வாயிலாக जो கேட்கிறோம். हमारे हिंदुस्तान वायरस बढ़ रहा है करके हमने सुना है நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஐயா. आपको भरोसे में हम लोग உம்மை है நம்பி இருக்கிறோம் ஐயா. आपको भरोसे में है हम लोग எத்தனையோ வியாதிகள் ஆண்டவரே மருந்து இல்லாமலே நீ தொட்டு சுகமாக்கி जो இருக்கிறீர். कई दवाई के बिना आपने छू कर चंगाई करा है தகப்பனே, ஜனங்கள் செய்த பாவத்தை जो மன்னித்தருளும். लोगों ने करा उसी गुनाहों को पापों को माफ करिएगा அவருடைய மீறல்களை மன்னித்தருளும். उनका अधर्म को माफ करिएगा வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத வாழ்ந்து दाएं और बाएं மன்னியும். और ये दाएं हाथ के बाएं हाथ करके मालूम नहीं ऐसे जीवन में उन्हें क्षमा करिए மன்னியும் ஐயா. माफ करिएगा ஒருவரும் இந்த வியாதி தாக்கி மடிந்தார்கள் என்ற செய்தி நீங்கள் கேட்கவே கூடாது. अब ये आज से कोई भी सी बीमारी से महामारी से मारा करके मुंह से नहीं सुनना है அவர்கள் சுகம் பெற்றார்கள் என்ற செய்தி और கேட்க चंगा युवा करके
सुनने के लिए मददगार करेगा। டெல்லி பட்டணத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் दिल्ली கொடுக்கிறோம். का आपका तरबियत कर रहे हैं। தாமனை வரும் நாட்களில் ராஜா எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே ஒரு கண்டிஷனோடு கூட திறக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். जो आने वाले दिनों में एक रूल रखा उसी के मुताबिक खोल सकता करके बोला है। இவற்றினாலும் கூட இந்த வைரஸ் பரவாத வண்ணமாக तेरी भी ये वायरस ना बढ़े, நீர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். आप चलाइएगा। ஜனங்கள் விடுதலையோடு கூட लोग காணப்படும். छुटकारे के साथ रहने के बाद நாங்களும் உம்முடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்தி பறைசாற்றுங்கள். हम भी आपके नामों को फैलाने के, आपके नामों को गुणगाने के लिए मददगार करिएगा। அப்படி செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். आप ऐसा करते इसलिए धन्यवाद। துதிகான மகிமை உமக்கே தரும். स्तुति आदर गौरव सब कुछ आपको இயேசு चढ़ाते हैं। கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா. यीशु मसीह के नाम से मांगते पिता। ஆமென். आमीन। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் हमारा परमेश्वर यीशु मसीह का பிதாவாகிய தேவனுடைய पिता परमेश्वर प्रेम भी, பரிசுத்த ஆவியானுடைய पवित्र आत्मा सारे सहयोग, சகல பரிசுத்தவான்கள் सारे पवित्र लोग साथ में கர்த்தருடைய வருகை மட்டும் परमेश्वर இருப்பதாக. आगमन तक रह पाए हैं। ஆமென்.